Hi guys, this is Kamal here. Welcome to Goat Classes. சரி, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா உங்களோட சாப்டர் 9 ரேஷியோ அனாலிசிஸ். ஓகேவா? ஸோ ஒரு சில பேருக்கு வந்து இந்த சாப்டர் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகுது, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? பட் ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு எல்லா ஃபார்முலாவும் மைண்டில் இருக்கும். ஓகேவா? மனப்பாடம் பண்ண மாட்டீங்க. எப்படி நம்ம இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிறது ஆர் அதோட லாஜிக் என்ன, அதெல்லாம் வச்சு நம்ம படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் த கிளாஸ் ஒரு சின்ன இன்ட்ரோ. ஓகே, ஸ்கிப் பண்ணாதீங்க. சரி, ஃபஸ்ட்டு இதை எப்படி இந்த சாப்டர் அப்ரோச் பண்ணோம், இந்த வீடியோ இந்த ரிவிஷனை எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, இப்போ நான் உங்களுக்கு கிளாஸ் எடுப்பேன். ஓகேவா? ஒரு 1 hour 15 minutes அப்படி இருக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணால், மொத்தம் நமக்கு 4 ரேஷியோஸ் இருக்குது. ஓகே, 4 செட் ஆஃப் ரேஷியோஸ். liquidity ratios, solvency ratios, turnover ratios, profitability ratios. ஸோ நீங்கள் என்ன பண்ணால், ஃபஸ்ட்டு liquidity ratios வீடியோ பாருங்கள். ஓகேவா? பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் பார்த்து எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, நான் போடுற சம்முக்கு கரஸ்பாண்டிங் இல்லஸ்ட்ரேஷன் சம், நான் போடுறது எல்லாமே எக்ஸைஸ் சம்மு. நான் இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸைஸ் போடுறேன்னா ஃபஸ்ட்டு, தேர்டு, செகண்டு, இது 3மே liquidity ratios. ஓகேவா? இந்த 3 liquidity ratios நான் எக்ஸைஸ் போடுவேன். நீங்கள் வந்து இல்லஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ தட் நான் கிளாஸ் பார்த்துட்டே அப்படியே நீங்கள் ரிவைஸும் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? தென் அதே மாதிரி எல்லா மற்ற சம்ஸும் அதே மாதிரி தான். ஓகேவா? ஒரு ரேஷியோவாக எடுத்துகிட்டு அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு கிளாஸ் பார்த்துட்டு தென் நீங்கள் சம்ஸ் போட்டு பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஒரு சில பேருக்கு வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த சம்ஸு இந்த டாபிக் தான் டவுட்டாக இருக்குன்னா, நான் கீழே டைம் ஸ்டாம்பில் எல்லாம் கொடுக்குறேன், நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ தட் நீங்கள் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேபி மற்ற ரேஷியோஸ்லாம் கூட தெரிஞ்சுக்கலாம், ஒரு சில ரேஷியோ கூட தெரியாமல் இருக்கலாம். பட் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு ஒரு பெட்டர் பிக்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ பாருங்கள். ஹாப்பி லேர்னிங். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேஷியோனா என்ன? ரேஷியோனாலே 2 or more ஐட்டம்ஸை கம்பேர் பண்ணுறது. ஓகேவா? கம்பேர் பண்ணி அதை சிம்பிளஸ்ட் ஃபார்மில் நம்ம சொல்கிறது. ஓகேவா? இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஏதாச்சும் ஒரு 2 ரேஷியோ எடுத்துட்டு 2 ஐட்டம் எடுத்துகிட்டு அதை கம்பேர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேவா? மோட்டு, பட்லு. ஓகேவா? லெட்ஸே மோட்டுவோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 80 kg. ஓகேவா? பட்லுவோட வெயிட் எவ்வளோன்னு கேட்டால் 40 kg. இது இவங்க 2 பேரோட வெயிட்ஸு. ஓகேவா? எனக்கு இதை வந்து ஒரு ரேஷியோவாக சொல்லணும். ஓகே, இவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த வெயிட்டோட ரிலேஷனை சொல்லணும். ஓகேவா? அதை நான் இப்போ எப்படின்னு எழுதுவேன்னா, அவங்க 2 பேரோட வெயிட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்டால் 80, ஒரு நிமிஷம், ஓகே, 80:40. ஓகேவா? இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் 0 0 கேன்சல் ஆகிடும். 4 டேபிள்ஸில் 1 டைம்ஸு 2 டைம்ஸு. ஓகேவா? அப்போ 2:1. ஓகேவா? ஸோ இப்போ நான் இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, மோட்டு அண்ட் பட்லுவோட வெயிட் வந்து என்ன ரேஷியோவில் இருக்குதுன்னு கேட்டால் 2:1. இவன் 2 கிலோ இருந்தால் இவன் 1 கிலோ இருப்பான். ஓகேவா? அந்த மாதிரி. ஸோ இந்த சாப்டர் ஃபுல்லாமே நம்ம ஏதாச்சும் ஒரு 2 ஐட்டம் வந்து கம்பேர் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ரேஷியோ என்னன்னு கேட்டால் கரண்ட் ரேஷியோ. ஓகேவா? நான் என்ன சொன்ன, ரேஷியோனாலே ஏதாச்சும் 2 ஐட்டமாக கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? இந்த கரண்ட் ரேஷியோவில் நம்ம எதை 2 கம்பேர் பண்ண போகிறோம்னா, கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டி. அது என்ன கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டி? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் வந்து அசெட்டுன்னு சொல்லுவோம், லைபிலிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? பட் இங்கே என்ன சொல்கிறாங்க, கரண்ட் அசெட்டு, கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் அசெட்ஸ்ன்னு மட்டும்தான் பார்த்துருந்தோம் 11th ஃபைனல் அக்கௌண்ட்ஸு, இதுக்கு முன்னாடி பார்த்த சாப்டர் எல்லாமே. பட் அசெட்ஸை வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. என்னதுன்னா, கரண்ட் அசெட்டு, நான் கரண்ட் அசெட்டு. ஓகேவா? கரண்ட் அசெட்னா என்னென்னா, அசெட்ஸ் வில் கெட் ரியலைஸ்டு வித்தின் 1 year. ஓகேவா? ஒரு அசெட்டு நெக்ஸ்ட்டு 1 year தான் என்கிட்ட அது இருக்கும்னா அது கரண்ட் அசெட்டு. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங். ஓகே, லேண்ட் அண்ட் பில்டிங் ஜென்ரலி நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஜென்ரலி அது மோர் தென் 1 year நம்மக்கிட்ட இருக்கும். ஓகேவா? பட் லெட்ஸ் டேக் ஸ்டாக்கு. ஓகேவா? ஸ்டாக் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோன்னா ஸ்டாக் என்ன 1 வருஷத்துக்கு மேலே வச்சுப்போம். ஸ்டாக்குன்றது நமக்கு ஒரு அசெட்டு. ஓகேவா? இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டான்னு கேட்டால் ஸ்டாக்கை கண்டிப்பாக நம்ம மோர் தென் 1 yearலாம் வச்சுக்க போகிறதில்ல. ஓகே, நீ ஒரு பிஸ்னஸ் பண்ணனா நான் ஸ்டாக் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணுன்னு தான் பார்ப்பேன். ஓகேவா? ஸோ ஸ்டாக்குன்றது
வித்தின் 2 or 3 monthஸில் வந்து அது சேல் ஆகிட்டே இருக்கும், நான் புதுசாக வாங்கிட்டே இருப்பேன். ஓகேவா? ஸோ ஸ்டாக்குன்றது எனக்கு கரண்ட் அசெட். ஓகேவா? சரி, அதே மாதிரி கரண்ட் லயபிலிட்டினா என்ன? liabilities will be repaid within 1 year. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன ஜஸ்ட் liabilities தான் பார்த்துருக்கோம். இப்போ அதை ரெண்டாக பிரிக்கணும், கரண்ட் liabilities, நான் கரண்ட் liabilities. ஓகேவா? ஒரு லயபிலிட்டியை நெக்ஸ்ட்டு 1 இயரில் அதை நான் ரீபே பண்ணிட்டோன்னா அது கரண்ட் liabilities. ஆர் அந்த liability நான் பே பண்ணுறதுக்கு மோர் தென் 1 இயர் ஆகும்னா அது நான் கரண்ட் liabilities. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஹவுஸ் லோன்லாம் எடுக்கிறோம். ஓகேவா? ஹவுஸ் லோன்லாம் எடுத்தோன்னா ஜென்ரலி மோர் தென் 1 இயர் ஆகும் அதை ரீபே பண்ணுறது. ஓகேவா? நார்மலாக எல்லோரும் போடுறது வந்து 5 years, 10 years, 15 years அந்த மாதிரி போடுவாங்க அந்த லோன் பீரியடு. ஓகேவா? ஸோ இது கரண்ட்டாக நான் கரண்ட்டான்னு கேட்டால் நம்ம பே பண்ணுறதுக்கு மோர் தென் 1 இயர் ஆகுது. ஸோ நான் கரண்ட் liabilities. ஓகேவா? இப்போது கரண்ட் liabilities கேஸ் எக்ஸாம்பிள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் கிரெடிட்டாஸ் எதனால் வருது? நம்ம எவங்கிட்டயோ கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா? அவனுக்கு நம்ம ரீபே பண்ணணும், அதனால் அவன் கிரெடிட்டாஸ் நமக்கு liability. ஓகேவா? இப்போது நம்ம கடனுக்கு அட்டாச் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எவ்வளோ நாள் டைம் கொடுப்பான்? ஒரு 2 months 3 months. ஓகே, 1 இயர்க்கு மேலே நமக்கு டைம் கொடுப்பானா ரீபே பண்ணுறதுக்கு? அதெல்லாம் கிடையாது. ஸோ கிரெடிட்டாஸ்ன்றது கரண்ட் liabilities, ஏன்னா வித்தின் 1 இயரில் நான் அதை வந்து செட்டில் பண்ணிடுவேன். ஹவுஸ் லோனுன்றது நான் கரண்ட் liabilities, ஏன்னா அதை செட்டில் பண்ணுறதுக்கு எனக்கு மோர் தென் 1 இயர் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா கரண்ட் அசெட்னா என்ன, கரண்ட் liabilitiesனா என்னென்னு? சும்மா எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ கரண்ட் அசெட்டுன்றது நம்மளோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஆர் பாய் ஃப்ரெண்ட் மாதிரி ஜென்ரலி 1 இயர் தான் இருக்கும். ஓகே, லெஸ் தென் 1 இயர். ஓகேவா? பட் நான் கரண்ட் அசெட்டுன்றது நம்மளோட ஒய்ஃப் ஆர் ஹஸ்பண்ட் மாதிரி. ஓகே, மினிமம் 1 இயராச்சும் இருக்கணும். நான் டைவர்ஸ் வாங்கினா கூட 1 இயர் வந்து நான் கோர்ட்டில் போய் இது பண்ணால் கூட 1 இயர் ஆகும். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ கரண்ட் அசெட்னா என்ன? நெக்ஸ்ட்டு 1 இயர் அந்த அசெட் என் கூட இருக்குன்னா அது கரண்ட் அசெட். மோர் தென் 1 இயர் அந்த அசெட் என் கூட இருக்கணும், நான் கரண்ட் அசெட். சிமிலர்லி liability என்ன? நெக்ஸ்ட்டு 1 இயரில் அதை நான் பே பண்ணிவிடுவேன்னா கரண்ட் liabilities. மோர் தென் 1 இயர் ஆகும் அதை நான் பே பண்ணுறதுக்குன்னா நான் கரண்ட் liabilities. சரி, இதில் ஒரு சம் பார்க்கலாமா? சரி, சம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? அசெட்னா என்ன, liability என்ன? நார்மலாக அசெட்னா என்னன்னு கேட்டால் சொத்துன்னு சொல்லுவாங்க, liability என்னன்னு கேட்டால் கடன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? ஏன் அதை அசெட்டுன்னு சொல்கிறோம், ஏன் அதை liabilityன்னு சொல்கிறோம்? இப்போ ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட், ஒரு விஷயம் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் பெனிஃபிட் தரோன்னா நான் அதை அசெட்டுன்னு சொல்வேன். ஓகேவா? அதே மாதிரி ஒரு விஷயம் எனக்கு ஃப்யூச்சரில் பேர்டன் தரோன்னா அதை நான் liabilityன்னு சொல்கிறேன். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் எடுத்துக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங் என்னது? நமக்கு அசெட்டு. ஓகே, ஏன் அது அசெட்டுன்னு சொல்கிறோம்? அந்த லேண்ட் அண்ட் பில்டிங்னால ஃப்யூச்சரில் எனக்கு பெனிஃபிட். ஓகே, அதை நான் சேல் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம், ரெண்ட்டுக்கு விடலாம், என்ன பண்ணாலும் எனக்கு பெனிஃபிட். ஓகேவா? அதே மாதிரி liability. ஓகே, ஏன் வந்து ஒரு விஷயத்தை liability சொல்கிறோம்? ஃபார் எக்ஸாம்பிள் லோன் எடுத்துக்கலாம். பேங்க்கில் லோன் எடுக்கிறோம். பேங்க்கில் லோன் எடுத்தால் ஃப்யூச்சரில் நமக்கு அது பெனிஃபிட்டாக பேர்டன். ஏன்னா இப்போ நான் லோன் வாங்கினா ஃப்யூச்சரில் அதை ரீபே பண்ணணும் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? அதனால் எனக்கு பேர்டன். ஓகேவா? ஸோ அசெட்னா ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் பெனிஃபிட் தரோன்னா அது அசெட்டு, ஃப்யூச்சரில் ஒரு விஷயம் எனக்கு பேர்டன் தரோன்னா அது liability. ஓகேவா? சரி, இது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம சம் போகலாம். இப்போது எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு சம் கேட்டிருக்காங்க. இப்போ சால்வ் பண்ண போகிறது எல்லாமே வந்து எக்ஸசைஸ் சம்ஸ் தான். ஓகேவா? எல்லா சம்மும் சால்வ் பண்ண போகிறது இல்லை, பட் செலக்டட் சம் சால்வ் பண்ண போகிறேன். அந்த சம்ஸை மட்டும் நீங்கள் பார்த்தாலே போதும், எல்லாமே கவர் ஆகிடும். நீங்கள் எந்த சம்மு எக்ஸாமில் வந்தாலும் சால்வ் பண்ணலாம். ஓகேவா? சரி, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? எக்ஸசைஸ் ஃபஸ்ட்டு சம்மில் கால்குலேட் தி கரண்ட் ரேஷியோ ஃப்ரம் தி ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் ரேஷியோக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். ஓகேவா? என்ன ஃபார்முலா? கரண்ட் ரேஷியோ ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? current assets divided by current liabilities. ஓகே, இந்த ஃபார்முலா ஏன் இந்த ஃபார்முலா நம்ம போடுறோம்ன்றது நான் கடைசியில் சொல்கிறேன், இந்த சம் முடியும் போது சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஸோ கரண்ட் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் liabilities. கொஸ்டினில் கரண்ட் அசெட்ஸ் கரண்ட் liabilitiesனு கொடுக்கல, அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா அசெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான், liabilitiesலாம் கொடுத்துருக்கான். நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ணலாம் எது கரண்ட் அசெட் எது கரண்ட் liabilitiesனு. சரி, ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்னது? கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால என்ன? அசெட்டு. ஓகே, ஏன் அசெட்டு? நான் எதுலையாச்சும் இன்வெஸ்ட் எதுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணேன்? ஃபியூச்சரில் பெனிஃபிட் வரணும்னு இன்வெஸ்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அசெட்டு. இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டான்னு கேட்டால் அவனே சொல்லிட்டான் கரண்ட்டுன்னு. ஸோ இது கரண்ட் அசெட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ்னால் என்ன? இதெல்லாம் புது நேமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம 11th வந்து ஸ்டாக்குன்னு படித்தோம்னா ஓப்பனிங் ஸ்டாக்கு க்ளோசிங் ஸ்டாக்கு. அந்த ஓப்பனிங் ஸ்டாக் க்ளோசிங் ஸ்டாக் கூட ஒரு செல்ல பேர் தான் இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ இன்வென்ட்ரி புது நேமு அதெல்லாம் பயப்படாதீங்க. ஒன்றும் ஸ்டாக்கை தான் வந்து நம்ம இங்கே இன்வென்ட்ரிஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, ஸ்டாக்குன்றது நமக்கு என்னது? அசெட்டு. ஓகேவா?
ஏன்னா ஸ்டாக் வந்து நான் ஃபியூச்சரில் விற்றா காசு வரும் எனக்கு அசட்டு. ஓகேவா? இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டாக ஜென்ரலி நம்ம ஸ்டாக் எத்தனை நாள் வச்சுப்போம்? ஒரு 2 or 3 months. ஓகேவா? அதுக்கு மேலாம் நம்ம ஸ்டாக்லாம் வச்சுக்க மாட்டோம், அதை சேல் பண்ண தான் வைப்போம். ஸோ ஸ்டாக்ன்றது நமக்கு என்னது? கரண்ட் அசட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ட்ரேட் டெட்டர்ஸ். ஓகேவா? ட்ரேட் டெட்டர்ஸ்னால் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெட்டர்ஸ்னால் என்ன? நம்ம ஒருத்தனுக்கு கடனுக்கு சேல் பண்ணியிருப்போம். ஓகேவா? சேல் பண்ணால் அவன் நமக்கு காசு தரணும். ஓகேவா? ஸோ சேல் பண்ணிவிட்டு அவன் நமக்கு காசு தரணும். எவ்வளோ நாள் அவன் டைம் கொடுப்போம் நம்ம? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசட்டாக லைபிலிட்டியாக நம்ம சேல் பண்ணிட்டா அவன் நமக்கு காசு தரணும். எப்போ தருவான்? ஃபியூச்சரில் தருவான்னா அசட்டாக லைபிலிட்டியாக அசட். ஏன்னா ஃபியூச்சரில் நமக்கு பெனிஃபிட், அவன் காசு தரப்பான். இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டான்னு கேட்டால் எவ்வளோ நாள் நீ டைம் கொடுப்ப? இப்போ நீ ஒருத்தனை சேல் பண்ணுற. ஓகேவா? எவ்வளோ நாள் டைம் கொடுப்பேன்? ஒரு 1 month, 2 months, 3 months. ஓகே, மோர் தென் 1 year கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஓகேவா? ஸோ அது கரண்ட் அசட். ஓகே, வித்தின் 1 yearல அவன் வந்து நமக்கு காசு கொடுத்துருவான். ஸோ அது கரண்ட் அசட். நெக்ஸ்ட் பில்ஸ் ரிசீவபிள். ஸோ டெட்டர்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? அதுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேணாம். டெட்டர்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் ரெண்டும் ஒன்று தான். அவன் நமக்கு காசு தரணும். ஓகேவா? வித்தின் 1 yearல கொடுத்துருவான். நெக்ஸ்ட் கேஷ். ஸோ கேஷ்ன்றது என்னது? நமக்கு அசட்டு. கரண்ட்டாக நான் கரண்ட்டான்னு கேட்டால் கரண்ட். ஓகே, ஏன்னா கேஷ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இன்றைக்கி ஒரு பேலன்ஸ் இருக்கும், நாளைக்கு ஒரு பேலன்ஸ் இருக்கும். ஓகே, அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது கரண்ட் அசட். நெக்ஸ்ட்டு ஃபிக்ஸட் அசட். ஃபிக்ஸட் அசட்னா என்னென்னா நம்ம லேண்ட் அண்ட் பில்டிங்கு, மிஷினரி, அதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்ட் அசட்டுன்னு சொல்லுவோம். ஸோ அது நமக்கு அசட்டு, அவனே சொல்லிட்டான் அசட்டு. ஓகேவா? இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டாக? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங்கு, மிஷினரிலாம் ஜென்ரலி எங்கிட்ட மோர் தென் 1 year இருக்குமா? அப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டாக? நான் கரண்ட். ஓகேவா? அப்போ நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்க மாட்டோம், ஏன்னா எனக்கு தேவையே கரண்ட் அசட்டு, கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? இது என்னது? நான் கரண்ட் அசட். ஸோ நான் இதை இக்னோர் பண்ணிவிடுவேன். நெக்ஸ்ட்டு ட்ரேட் கிரெடிட்டாஸ். கிரெடிட்டாஸ்னால் என்ன? டெட்டர்ஸோட ஆப்போசிட். ஓகே, அங்கே வந்து நான் எவனுக்கோ சேல் பண்ணேன், இங்கே வந்து நான் எவங்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எவங்கிட்டே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா நான் அவனுக்கு ரீபே பண்ணணும். ரீபே பண்ணணுன்னா நான் எப்போ பே பண்ணுவேன்? ஃபியூச்சரில். அப்போ அது பெனிஃபிட்டாக பேர்டன். ஓகே, ஸோ எனக்கு இது லைபிலிட்டின்னு தெரிஞ்சிச்சு. இப்போ அது கரண்ட்டாக நான் கரண்ட்டாக? நீங்களே சொல்லுங்கள். இப்போ நம்ம ஒரு பர்சன் கிட்ட வந்து கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அவன் எவ்வளோ கொடுப்பான்? நம்ம சேல் பண்ணாலே 1-2 months தான் கொடுக்குறோம். அதே மாதிரி தான் நமக்கு 1 or 2 months தான் டைம் கொடுப்பான். ஸோ வித்தின் 1 yearல அவன் நம்ம பே பண்ணிவிடுவோம். ஸோ அப்போ அவன் கரண்ட் லைபிலிட்டிஸா நான் கரண்ட் லைபிலிட்டிஸா? கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பில்ஸ் பேபிள். ஸோ கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேபிள் ஒன்று தான். இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, பட் நம்ம அதுக்கு போக வேணாம். எக்ஸ்பென்ஸ் பேயபிள். ஓகேவா? ஒரு எக்ஸ்பென்ஸை நான் பே பண்ணணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன். ஓகேவா? என்னோடய எம்ப்ளாயிஸ்க்கு வந்து நான் சேலரிஸ் வந்து கொடுக்கணும், ஆனால் கொடுக்கல. லெட்ஸ் இது என்னது? லெட்ஸ் இது டிசம்பர் மந்த்து. ஓகேவா? டிசம்பர் மந்த்துக்கு நான் சேலரி கொடுக்கணும், நான் கொடுக்கல. ஓகேவா? சரி, டியூ டு சம் சிச்சுவேஷன் நான் கொடுக்கல. ஓகேவா? இப்போ அவனுக்கு நான் எப்போ கொடுக்கணும்? அவன் எனக்கு எவ்வளோ நாள் என்கிட்ட இப்போ நான் அவனுக்கு சேலரி கொடுக்கல. ஓகேவா? வித்தின் 1 or 2 months நான் கொடுத்துடணும். மோர் தென் தட் அவன் வெயிட் பண்ணுவான், அவனும் சண்டை போடுவான், எனக்கு சேலரி கொடுக்கணும். ஓகேவா? ஸோ எக்ஸ்பென்ஸ் பேயபிள்ன்றது பேயபிள், ஃபியூச்சரில் பே பண்ணணும். இந்த மந்த்து பே பண்ணல, மேபி நெக்ஸ்ட் மந்த் ஆர் அதுக்கு அடுத்த மந்த்து நான் பே பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ அது கரண்ட் லைபிலிட்டிஸா நான் கரண்ட் லைபிலிட்டிஸா? வித்தின் 1 year நம்ம அதை பே பண்ணி தான் ஆகணும். ஓகே, சேலரிஸ் யாராச்சும் மோர் தென் 1 year பெண்டிங் வைக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அது நமக்கு கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் அவனே சொல்லிட்டு நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? சரி, இப்போ சம் போடலாம். சரி, கொஸ்டினில் கரண்ட் அசட்ஸ் எதுன்னு டைரெக்டாக சொல்லலை, நம்ம தான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி இப்போ எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு அதெல்லாம் எடுத்து எழுதணும். ஓகேவா? நான் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன், பட் எக்ஸாமில் நீங்கள் ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணக்கூடாது. கரண்ட் அசட்ஸ் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? ஒன்று கரண்ட் அசட், கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ப்ளஸ் இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? ப்ளஸ் டெட்டர்ஸ். ட்ரேட் டெட்டர்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குது. ஓகேவா? அது என்னன்னு கேட்டால் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஒன்றும் இல்லை, இதோட இன்னொரு செல்ல பேர். ஓகேவா? அதே மாதிரி ட்ரேட் டெட்டர்ஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்குது? பில்ஸ் ரிசீவபிள் ப்ளஸ் அதுக்கப்புறம் என்னது? கேஷ்ன்றது நமக்கு அசட். ஃபிக்ஸ்ட் அசட்ன்றது என்னது? நமக்கு நான் கரண்ட் அசட். ஓகே, எக்ஸாம்பிள் லேண்ட் அண்ட் பில்டிங், அது வந்து நமக்கு மோர் தென் 1 year நம்மகிட்ட இருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஃபிக்ஸ்ட் அசட்டே எடுக்க மாட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். ஃபிக்ஸ்ட் அசட்ஸ் கரண்ட் அசட்ஸ் வேறு எதுவுமே இல்லை. கரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எவ்வளோ? 40,000. இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ? 2 lakhs. ஓகே, எல்லுனா லேக்ஸ், அதெல்லாம் தெரியும்ல. எல்லுனா லேக்ஸு, கேனா 1000. இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு தென் ட்ரேட் டெட்டர்ஸ் வந்து எவ்வளோ? 1,20,000. பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ? 80,000 ப்ளஸ் கேஷ் எவ்வளோ? 10,000. ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 40,000 ப்ளஸ் 2 lakhs ப்ளஸ் 1,20,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 10,000. ஓகேவா? என்ன வருது?
4,50,000 வருது. ஓகேவா? டிவைடட் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் கொஸ்டினில் கொடுத்துட்டானா அதையும் நம்ம தான் எடுத்து எழுதணும். ஓகேவா? சரி, கரண்ட் லைபிலிட்டிஸ் என்னென்ன பார்த்தோம் நம்ம? ட்ரேட் கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்ஸ் பேயபிள் மூணுமே வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ். ட்ரேட் கிரெடிட்டாஸு, பில்ஸ் பேயபிள், எக்ஸ்பென்ஸ் பேயபிள். ஓகேவா? ட்ரேட் கிரெடிட்டாஸ் எவ்வளோ? 80,000. பில்ஸ் பேயபிள் எவ்வளோ? 50,000. எக்ஸ்பென்ஸ் பேயபிள் எவ்வளோ? 20,000. ஓகேவா? இதெல்லாம் ஆட் பண்ணால் என்ன வரும்? 1,50,000. ஓகே, இப்போ எனக்கு கரண்ட் லைபிலிட்டிஸும் கிடச்சாச்சு, 1,50,000. ஓகேவா? இப்போ இந்த ரேஷியோ போடணும். ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ரேஷியோவில் வந்து செகண்ட் வந்து 1 தான் வரணும். ஓகேவா? இதுக்கெல்லாம் ரீசன் இருக்குது, நம்ம அதெல்லாம் போனோன்னா எப்பவுமே செகண்டில் இருக்கிறது 1. அப்போ இங்கே இருக்கிறது என்னென்னா அப்படியே நம்ம கேல்குலேட் தான் அலோவ் பண்ணியிருக்காங்களே. ஸோ 4,50,000 டிவைடட் பை 1,50,000. ஓகேவா? அப்போ 3. ஸோ ஆன்சர் வந்து 3:1. ஓகேவா? ஸோ இது தானே. சரி, இந்த கரண்ட் ரேஷியோ நமக்கு எதுக்கு போடுறோம்? ஓகேவா? எதுக்குன்னா இப்போ நமக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? 3:1. ஓகேவா? ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, என்கிட்ட ஒரு லயபிலிட்டியை பே பண்ணுறதுக்கு 3 அசட் இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம், பேங்க்லாம் போய் லோன் கேட்கணும்னா பேங்க்காரன் என்ன பண்ணுன்னா இந்த கரண்ட் ரேஷியோ பார்ப்பான். ஓகே, கரண்ட் ரேஷியோ என்ன? கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன வந்திருக்கு இந்த பிஸ்னஸ்க்கு? 3:1. ஓகேவா? இது என்ன சொல்லுறது? ஒரு கரண்ட் லைபிலிட்டிஸ்க்கு 3 கரண்ட் அசட் இருக்குது. ஸோ பேங்க்காரன் என்ன பண்ணுவான்? ஓகே, ஒரு லைபிலிட்டிஸ்க்கு 3 அசட் நம்ம பிஸ்னஸில் இருக்குது, ஸோ நம்ம கடன் கொடுக்கலான்னு கொடுப்போம். ஓகேவா? ஸோ இதான் கரண்ட் ரேஷியோ போட்டதுக்கான ரீசன். ஓகேவா? இன்னும் நிறைய இருக்குது, பட் நம்ம சும்மா ஜஸ்ட் மேலோட்டமாக பார்க்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் ரேஷியோ பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ரேஷியோ என்னதுன்னு கேட்டால் குயிக் ரேஷியோ. ஓகேவா? குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்ம்லானா குயிக் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். அங்கே என்னது? கரண்ட் ரேஷியோக்கு கரண்ட் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். இங்கே அதுக்கு பதிலாக என்ன? கரண்ட் அசட்ஸ் பதிலாக குயிக் அசட்ஸ். ஓகேவா? இப்போ குயிக் அசட்ஸ்னால் என்ன? அதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னதுன்னு கேட்டால் கரண்ட் அசட்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் அசட்ஸ். ரொம்ப சிம்பிள். ஓகேவா? குயிக் அசட்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம ஆல்ரெடி கரண்ட் அசட்ஸ் பார்த்தோமா? ஓகேவா? அந்த நிறைய கரண்ட் அசட்ஸ் இருக்குது. ஓகேவா? அந்த கரண்ட் அசட்ஸ்லேருந்து 2 மட்டும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? என்னது? ஒன்று ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு, இன்னொன்று இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? காவாலா படத்தில் எப்படி நம்ம ரஜினியை இக்னோர் பண்ணிட்டு தமனாவை பார்த்தோம், அந்த மாதிரி குயிக் ரேஷியோவில் எதை 2த்தையும் இக்னோர் பண்ணணும். ஐ மீன் குயிக் அசட்ஸில் எதை 2த்தையும் இக்னோர் பண்ணோம்? ஒன்று இன்வென்ட்ரிஸு, இன்னொன்று ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸு. ஓகேவா? சரி, என்ன இந்த குயிக் அசட்ஸ் அப்படின்னா என்னதுன்னு கேட்டால், குயிக் அசட்ஸ்னால் என்னென்னா குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுது. ஓகேவா? எந்த கரண்ட் அசட்டெல்லாம் என்னால் குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமோ அதை நான் குயிக் அசட்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, நமக்கு நிறைய கரண்ட் அசட்ஸ் இருக்குது, அதில் 2 மட்டும் என்னால் குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒன்று என்னன்னு கேட்டால் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆல் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ்னால் என்ன? ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கரண்ட் அசட். ஓகேவா? என்னது? லெட்ஸே நான் வந்து நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அடுத்த 2 மாதத்துக்கு வந்து என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கொடுத்தேன். ஓகேவா? ஃப்யூச்சரில் பே பண்ண வேண்டிய எக்ஸ்பென்ஸை நான் இப்போயே பே பண்ணிட்டேன். ஓகேவா? அதனால் நான் என்ன பண்ணலாம்? ஃப்யூச்சரில் அவங்கள வச்சு வேலை வாங்கலாம், எனக்கு அது பெனிஃபிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது கரண்ட் அசட். ஓகேவா? சரி, இப்போ இதை குயிக்காக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுமா? ஒன்ஸ் நான் சேலரி கொடுத்தது தான், திரும்பி அவங்ககிட்ட சேலரி தாங்கன்னு கேட்டால் தருவாங்களா? தர மாட்டாங்க. ஸோ ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸை என்னால் கேஷாக கன்வெர்ட் பண்ணவே முடியாது. ஸோ இட் இஸ் நாட் அ குயிக் அசட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? இன்வென்ட்ரிஸ் வந்து சம்டைம்ஸ் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும், சம்டைம்ஸ் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகே, அது டிபெண்ட்ஸ் அப்பான் தி கேஸ். ஓகே, நம்ம வந்து ஜென்ரலாக என்ன எடுத்துக்கிறோம்? இன்வென்ட்ரிஸை கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் அசட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகே, குயிக் அசட்ஸ் ஒன்றும் இல்லை. ஓகேவா? எனக்கு நிறைய கரண்ட் அசட்ஸ் இருக்குது, அந்த கரண்ட் அசட்டில் 2 மட்டும் இக்னோர் பண்ணுறேன். யார் அந்த 2 பேர்? ஒன்று ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், இன்னொன்று இன்வென்ட்ரிஸ். ஓகேவா? ஸோ சிம்பிள் தானே? சரி, ஈஸி சம். ஸோ ஒரு சம் பார்க்கலாமா? சரி, என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில்? calculate quick ratio. ஓகேவா? ஸோ calculate quick ratioன்னு சொன்னோன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதணும். ஓகேவா? குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் அசட்ஸ் டிவைடட் பை கரண்ட் liabilities. ஓகேவா? சரி, கொஸ்டினில் குயிக் அசட்ஸ் கொடுத்துருக்கானா பாரு. ஸோ கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்கான்? கரண்ட் liabilities கொடுத்துருக்கான், கரண்ட் அசட்ஸ் கொடுத்துருக்கான், இன்வென்ட்ரிஸ் கொடுத்துருக்கான், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கான். குயிக் அசட்ஸ் கொடுக்கல. ஓகேவா? கொஸ்டினில் கரண்ட் liabilities கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். ஓகே, கொஸ்டினில் கரண்ட் liabilities எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2,40,000
கொஸ்டினில் குயிக் அசெட்ஸ் கொடுக்கல. ஓகே, குயிக் அசெட்ஸ் கொடுக்கலன்னா நம்ம கண்டுபிடிக்கலாம் ஈஸி. ஓகே, குயிக் அசெட்ஸ்னால் என்ன? என்னோட எல்லா கரண்ட் அசெட்ஸ்லேருந்து 2 பேர் இக்னோர் பண்ணலாம், ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ், இன்வென்ட்ரிஸ். ஓகேவா, என்னோட கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ அவனே கொஸ்டினில் சொல்லிட்டான், 4 lakh. சரி, ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். குயிக் அசெட்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ். ஓகேவா, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஸ்டினில்? 2,40,000 மைனஸ் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ? 20,000 மைனஸ் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ? 70,000. ஓகேவா, கரெக்டாக? சாரி, கரண்ட் அசெட்ஸ் வந்து 4,50,000. கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ? 4,50,000. ஸோ 4,50,000 4,50,000 மைனஸ் 20,000 மைனஸ் 70,000. ஓகே, போட்டால் என்ன வருது? 3,60,000. ஓகேவா, நான் என்ன சொன்னேன், எப்பவுமே செகண்டில் 1. ஓகேவா, இங்கே வரதை மட்டும் தான் கேல்குலேட் பண்ணணும். 3,60,000 டிவைடட் பை 2,40,000 என்ன வருது? 1.5. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம இந்த ரேஷியோ எதுக்கு போடுறோன்னா, பேங்க்காரனுக்கு ஓகே, நம்ம ஆக்சுவலாக இந்த குயிக் ரேஷியோன்றது என்னதுன்னா இன்னும் ஒரு பெட்டர் வெர்ஷன் ஆஃப் கரண்ட் ரேஷியோ. ஓகேவா, கரண்ட் ரேஷியோ ஒரு பேங்க்காரன் வந்து கரண்ட் ரேஷியோ செக் பண்ணுறான்னா ஆப்வியஸாக அந்த கரண்ட் ரேஷியோக்குள்ளே கரண்ட் அசெட்ஸ்க்குள்ளே ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ் இன்வென்ட்ரிஸ்லாம் ஆகும். ஸோ பேங்க்காரனுக்கு தெரியும் இதெல்லாம் வந்து கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியாது, இதை நம்பி நம்ம எப்படி கொடுக்குறது. ஆனால் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா குயிக் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறோம். ஓகேவா, இருக்கிற கரண்ட் லயபிலிட்டிஸை பே பண்ணுறதுக்கு எவ்வளோ குயிக் அசெட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சம்மில் எவ்வளோ வந்துச்சு நமக்கு? ஒரு கரண்ட் லயபிலிட்டிஸை பே பண்ணுறதுக்கு 1.5 குயிக் அசெட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ பிஸ்னஸ் வந்து நல்ல பொசிஷனில் இருக்குது, பேங்க்காரன் வந்து லோன் கொடுப்பான். ஓகேவா, ஸோ புரியுதா? ஈஸி தானே? சரி, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சரி, ஈஸி சம் எல்லாமே கொஸ்டின்லேயே இருக்கும், நம்ம ஜஸ்ட் எடுத்து எழுதுனா மட்டும் போதும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சம்லலாம் நம்ம தான் வந்து எது கரண்ட் அசெட் எது கரண்ட் லைபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணோம். பட் இந்த சம்மில் என்னதுன்னு கேட்டால் கொஸ்டின்லேயே வந்து கொடுத்துருவான். ஓகேவா, கரண்ட் அசெட்ஸ் என்ன கரண்ட் லைபிலிட்டிஸ் என்ன நம்ம ஜஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி போட்டால் போதும். ஓகேவா, சரி, கொஸ்டின் பாரு. Following is the balance sheet of Lakshmi Limited of 31st March 2019. ஸோ இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். என்ன கேட்டிருக்கான்? calculate current ratio, quick ratio. ஸோ ஒன்றா போடலாமா? சரி, ஃபஸ்ட்டு கரண்ட் அசெட்டுக்கு என்ன கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசெட்ஸ் டிவைடட் பை கரண்ட் லயபிலிட்டிஸ். ஓகேவா, கொஸ்டினில் கரண்ட் அசெட்ஸ் வந்து அவனே கொடுத்துட்டான் பாரு, இருக்கா? கரண்ட் அசெட்ஸ்னு அவனே கொஸ்டினில் கொடுத்துட்டானா நம்ம ஜஸ்ட் எடுத்து ஆட் பண்ணி போட்டால் போதும். ஓகேவா, கரண்ட் அசெட்ஸில் என்ன இருக்குது? இந்த நம்பர்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்து ஆட் பண்ணு. என்னது? 1,60,000 ப்ளஸ் 3,20,000 ப்ளஸ் 80,000 ப்ளஸ் 40,000. இப்போ போட்டால் என்ன வரும்? 6 lakh. ஓகேவா, 6 lakh டிவைடட் பை அதே மாதிரி கொஸ்டின்லேயே வந்து கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்னு அவனே கொடுத்துட்டான், இருக்கா? சரி, அந்த கரண்ட் லயபிலிட்டிஸ் என்னென்ன ஆட் பண்ணு? 50,000 ப்ளஸ் 3,10,000 ப்ளஸ் 15,000 ப்ளஸ் 25,000. ஓகேவா, போட்டால் என்ன வரும்? 4 lakhs. ஓகே, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எப்பவுமே செகண்டில் இருக்கிறது 1, ஃபஸ்ட்டில் இருக்கிறது என்ன நம்ம டிவைட் பண்ணுவோமா? 6 lakh கேல்குலேட்டரில் 6 lakh டிவைடட் பை 4 lakh. அப்போ என்ன வரும்? 1.5:1. அதே மாதிரி செகண்டும் போடலாம். குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் அசெட்ஸ் பை கரண்ட் liabilities. ஓகேவா, கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கரண்ட் liabilities போன இந்த பார்ட்டிலே கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, எவ்வளோ? 4 lakhs. ஓகேவா, பட் கொஸ்டினில் குயிக் அசெட்ஸ்னு கொடுத்துருப்பானா? குயிக் அசெட்ஸ்லாம் கொடுக்க மாட்டா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, எப்பவுமே குயிக் அசெட் கொடுக்க மாட்டா, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். குயிக் அசெட்க்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசெட்ஸ் மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் மைனஸ் இன்வென்ட்ரிஸ். ஞாபகம் இருக்குல்ல, என்னோட எல்லா கரண்ட் அசெட்ஸில் இருந்து ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸும் இன்வென்ட்ரிஸும் நம்ம இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா, கரண்ட் அசெட்ஸ் எவ்வளோ நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இதுலேயே கண்டுபிடிச்சிட்டோம். டோட்டல் எவ்வளோ? 6 lakh மைனஸ் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்கானா பாரு. ஸோ கொஸ்டினில் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கான் 40,000. அதே மாதிரி இன்வென்ட்ரிஸ் வந்து 1,60,000. ஸோ இந்த 40,000 1,60,000 மைனஸ் பண்ணிவிடு. மைனஸ் 40,000 மைனஸ் 1,60,000. ஸோ மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன வரும்னு கேட்டால் 4 lakhs வரும். ஓகேவா, ஸோ 4 lakhs கண்டுபிடிச்சதை இங்கே எடுத்து போடு. அப்போது என்னது? எப்பவுமே செகண்டில் இருக்கிறது 1. 4 lakh டிவைட் பை 4 lakh இஸ் நத்திங் பட் 1.
ஓகேவா? ஈஸி தானே, ரொம்ப சிம்பிள் தானே. ஸோ கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு வாட்டி சம்மரைஸ் பண்ணிடுறேன். கரண்ட் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? கரண்ட் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? அதே மாதிரி குயிக் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? குயிக் அசெட்ஸ் பை கரண்ட் லைபிலிட்டிஸ். ஓகேவா? குயிக் அசெட்ஸ்னால் என்ன? இருக்கிற எல்லா கரண்ட் அசெட்ஸ்லேருந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸையும் இன்வென்ட்ரிஸையும் மைனஸ் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி இன்னும் ஒன் மோர் பாயிண்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ இருக்குல்ல, இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நேம் இருக்குது. ஓகே, கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோ சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா லிக்விடிட்டி ரேஷியோஸ். ஓகே, ரெண்டுத்தையும் என்னன்னு சொல்லுவாங்க? லிக்விடிட்டி. ஓகே, லிக்விடிட்டினா என்னதுன்னு கேட்டால், ஒரு அசட்டை ஈஸியாக கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியும்னா அதோட லிக்விடிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ லிக்விடிட்டி மீன்ஸ் எவ்வளோ ஈஸியாக நம்மளால் கேஷாக கன்வெர்ட் பண்ண முடியுன்றதை சொல்கிறது தான். ஓகேவா? மேபி எக்ஸாமில் வந்து இப்போ நமக்கு இந்த சம்மில் இப்போ ஒரு சம் போட்டோம்ல, அதில் என்ன கேட்டிருக்கான்? கேல்குலேட் கரண்ட் ரேஷியோ குயிக் ரேஷியோன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? மேபி கொஸ்டினில் நம்மளை ட்விஸ்ட் பண்ணுறதுக்காக கேல்குலேட் லிக்விடிட்டி ரேஷியோஸ்ன்னு கேட்பான். ஐயோ, என்ன லிக்விடிட்டி ரேஷியோ நம்ம ரேஷியோ படிக்கலான்னு பயப்படக்கூடாது. லிக்விடிட்டி ரேஷியோஸ் நத்திங் பட் போத் கரண்ட் ரேஷியோ அண்ட் குயிக் ரேஷியோ. ஓகேவா? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ரேஷியோ என்னென்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. ஓகேவா? அந்த நேமை வச்சே ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா? டெப்ட்டுனாலே என்னதுன்னு கேட்டால் லாங் டேர்ம் டெப்ட். ஓகேவா? அதே மாதிரி ஈக்விட்டினாலே என்னதுன்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? சரி, இது என்னது? கொஞ்சம் இதோட இது என்னன்னு பார்க்கலாம், லாஜிக். ஓகேவா? சரி, இப்போது நமக்கு தெரியும் பேலன்ஸ் ஷீட். ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு அசட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு liability. ஓகேவா? லெட்ஸே நான் வந்து ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கணும். ஓகேவா? பிளான்ட் அண்ட் மிஷினரின்றது என்னது? எனக்கு அசெட். ஓகேவா? லெட்ஸே அதோட வேல்யூ வந்து 10 lakhs. ஓகேவா? அது யார் வாங்குறாங்கன்னு கேட்டால் ஓனர். ஓகேவா? ஓனர் பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ண காசுக்கு பேர் என்னது? கேபிட்டல் என்னது? liability. ஸோ லெட்ஸே கேபிட்டல் வந்து ஒரு 7 lakhsன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ரிமைனிங் 3 lakhs நான் என்ன பண்ணுறேன்னா பேங்க்கிட்ட வந்து லோன் வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ எனக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி தேவை. அதை வந்து நான் 10 lakhs கொடுத்து வாங்குகிறேன். எப்படி வாங்குறேன்னா, நான் ஓனர் ஒரு 7 lakh இன்வெஸ்ட் பண்ணுறேன், தட் இஸ் கேபிட்டல். தென் 3 lakhs வந்து பேங்க்கிட்ட வந்து லோன் வாங்குகிறேன். ஓகேவா? சரி, இது நம்ம ஆல்ரெடி 11th இந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஓகேவா? இங்கே இதுக்கு ஒரு நியூ நேம் கொடுக்குறோம். ஓகேவா? என்னதுன்னு கேட்டால், இந்த கேபிட்டலில் நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டால் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, கேப்பில் என்னன்னு சொல்கிறேன்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இந்த லோனை நான் இங்கே என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டால் லாங் டேர்ம் டெப்ட் ஆர் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னு சொல்லுவேன். ஓகேவா? லாங் டேர்ம் டெப்ட்னாலும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னாலும் ஒன்று தானே. பாரோயிங்ஸ் என்ன? கடன் வாங்குறது. ஓகேவா? ஸோ இதுதான். சரி, இந்த ரேஷியோ எதுக்கு போடுறோன்னா, பிஸ்னஸில் எவ்வளோ ஓனரோட ஃபண்ட்ஸ், தட் இஸ் ஷேர் ஹோல்டர்ஸு. ஓகேவா? ஓனர்ஸோட ஃபண்ட்ஸு எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி லாங் டேர்ம் டெப்ட், அதாவது அவுட் சைடர்ஸு எவ்வளோ இருக்குது. ஓகேவா? இதுதான் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. நேமை வச்சு தான். டெப்ட்னாலே என்ன? லாங் டேர்ம் டெப்ட். ஓகேவா? ஈக்விட்டினாலே என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? சரி, இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸை ஓனர்னு சொல்லலாம். ஓகே, ஷேர் ஹோல்டர்னால் யார்? ஓனர். ஓகேவா? ஆல்ரெடி பார்த்தா இந்த கேபிட்டல் யார் கொடுக்குறா? ஓனர். ஓகேவா? ஓனர் இங்கே என்னன்னு சொல்கிறோம்? ஷேர் ஹோல்டர்னு சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி ப்ரொப்ரைட்டர்ஸ் ஃபண்ட் சொல்கிறோம், ஈக்விட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? டெப்ட் ஈக்விட்டினாலே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகே, ஜஸ்ட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரேஷியோ என்னதுன்னு கேட்டால் ப்ரொப்ரைட் ரேஷியோ. ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் பார்த்துடலாம், தென் அதை வச்சு சம்ஸ் போடலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் சம் தான். ஓகேவா? சரி, ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ. ஓகேவா? ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ஃபார்முலா எப்படி ஞாபகம் வச்சதுன்னா, அதோட அப்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ நான் எதுக்கு போடுறேன்னா, பிஸ்னஸில் அசெட்ஸ் இருக்குது, டோட்டல் அசெட்ஸ். ஓகேவா? அந்த டோட்டல் அசெட்ஸில் ஓனர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறான். ஓகேவா? நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பிஸ்னஸில் நான் எடுத்த எக்ஸாம்பிளில் எவ்வளோ டோட்டல் அசெட்ஸ் இருக்குது? 10 lakhs இருக்குது. ஓகேவா? டோட்டல் அசெட்ஸு 10 lakhs. ஓகேவா? இதில் ஷேர் ஹோல்டர், தட் இஸ் ஓனர் எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கான்? 7 lakhs. ஓகேவா? ஸோ ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்? அதோட அப்ஜெக்டிவ் என்ன? டோட்டல் அசெட்ஸில் ஓனர்ஸோட ஷேர் எவ்வளோ. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து நான் இங்கே ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணுறேன்.
ஓகே ப்ராப்பர்ட்டி ரேஷியோ எதுக்கு போடுறோம் டோட்டல் அசெட்ஸில் ஓனர்ஸோட ஷேர் ஓனர் யார் இங்கே ஓனர் என்னன்னு சொல்கிறோம் இங்கே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்கிறோம் ஓகேவா ஈஸி தானே ஓகே நெக்ஸ்ட் இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோவை மட்டும் மனப்பாடம் பண்ணணும் ஓகே ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் அது நிறைய இன்கம் ஸ்டேட்மெண்ட் அப்படிலாம் இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப டைம் எடுக்கும் ஓகே இதை மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ மீன் இந்த ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணணும் மற்ற எல்லா ஃபார்முலாவும் நம்ம அப்படியே இந்த மாதிரி லாஜிக் வச்சு படிச்சுக்கலாம் லாஜிக்கு ஆர் ஷார்ட்கட் அந்த மாதிரி இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஐ மீன் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி கேபிட்டல் கியரிங் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் ஓகேவா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னாடி 2 ஃபார்முலாவில் தட் இஸ் இதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லணும் இதுலேயும் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொல்லணும் பட் இங்கே என்ன சொல்கிறேன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகேவா ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வேறு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வேறு அது என்னென்னு நான் சொல்கிறேன் ஓகேவா சரி இப்போது ஸோ ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க நான் இதை ஐ மீன் நம்பர்ஸ் எப்படி போட்டுன்னு சொல்கிறேன் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னாலே டிபென்ச்சர்ஸ் ஓகே ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னாலே டிபென்ச்சர்ஸ் கொஸ்டினில் டிபென்ச்சர்ஸ்னு கொடுத்துருவோம் அதே மாதிரி ஃபிக்ஸட் டிவிடெண்ட்னாலே ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம் அதுவும் ஓகேவா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எவ்வளோ டக்குன்னு சால்வ் பண்ணுறோம் ஓகே கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிக்கும் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னால என்ன டிபென்ச்சர்ஸ் ஓகே ஃபிக்ஸட் டிவிடெண்ட்னால என்ன ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் ஓகேவா சரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னால் என்ன அது நம்ம சம் போடும் போது பார்க்கலாம் ஓகேவா சரி இப்போ சம் போடலாமா சரி 7th சம் ஓகே அப்போது 5, 6 சம்ஸ்லாம் என்ன பண்ணுறோன்னா அதெல்லாம் ஈஸியாக இதை போட்டோம்னா நம்ம அது கவர் ஆகிடும் ஓகேவா சரி 7th சம் என்ன கேட்டிருக்காங்க ஃப்ரம் த ஃபாலோயிங் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் ஜேம்ஸ் லிமிடெட் as on 31st March 2019 calculate debt equity ratio proprietary ratio capital gearing ratio டக்குன்னு போட்டுடலாமா சரி ஃபஸ்ட்டு என்னது டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ஓகேவா டெப்ட்னால என்னன்னு சொன்னேன் ஐ மீன் நேம் வச்சா நம்ம ஃபார்ம் பண்ணலாம் டெப்ட்னால என்ன லாங் டேர்ம் டெப்ட் ஓகேவா ஈக்விட்டினால என்னன்னு சொன்னேன் ஈக்விட்டினாலே ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓகேவா கொஸ்டின்லேயே ரெண்டுமே இருக்கும் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுனா போதும் ஓகேவா கொஸ்டின் பாரு ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் டெப்ட் ஓகேவா கொஸ்டின்லேயே இருக்கா லாங் டேர்ம் பாரோயிங்ஸ் லாங் டேர்ம் டெப்ட்னாலும் லாங் டேர்ம் பாரோயிங்ஸ்னாலும் ஒன்று தான் ஓகேவா அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்குது 3 lakhs ஓகேவா ஸோ 3 lakhs போட்டுடலாம் 3 lakhs divided by then அதுக்கப்புறம் டினாமினேட்டர் என்ன ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஸோ கொஸ்டினில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு கொடுத்துருவான் ஓகேவா கொடுத்துருவானா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸில் 3 அமௌண்ட் இருக்குது 2,50,000 ஒன்று 2 lakh ஒன்று 1,50,000 ஒன்று ஓகே இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் 2,50,000 1,50,000 எவ்வளோ 3 4 6 lakh வரும் ஓகேவா ஸோ 6 lakhs ஓகேவா ஸோ நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி எப்போவுமே செகண்டில் இருக்கிறது வந்து 1 ஓகேவா ஃபஸ்ட்டில் இருக்கிறது மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணோம் 3 lakh by 6 lakh போட்டோம்னா 0.5 ஓகேவா ஸோ இந்த ரேஷியோ என்ன சொல்ல வருது பிஸ்னஸில் ₹1 வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓனரோட ஃபண்டு ₹1 இருந்துச்சுன்னா அவுட் சைடர்ஸ் தட் இஸ் லாங் டேர்ம் டெப்ட் இந்த லோனு ஓகேவா அதெல்லாம் எவ்வளோ இருக்குன்னா 0.5 இருக்கும் ஓகேவா ஸோ இது என்ன சொல்ல வருது ஓனர்ஸோட காசு தான் வந்து பிஸ்னஸில் அதிகமாக இருக்குது ஓகேவா ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோக்கு அப்புறம் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ஓகேவா ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ ஓகேவா சரி ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ எப்படி நான் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் ப்ரொப்ரைட்டரி ரேஷியோ எதுக்கு போடுறோம் அதோட அப்ஜெக்டிவ் என்ன டோட்டல் அசெட்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸோட ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஐ மீன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ ஓகேவா ஸோ டோட்டல் அசெட்ஸ் எவ்வளோ கொஸ்டினில் கொடுத்துருக்கானா 12 lakhs டோட்டல் அசெட்ஸ் வந்து 12 lakhs ஓகேவா அதில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் எவ்வளோ ஆல்ரெடி நம்ம அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் தான் வந்து போன ஃபார்மாலே போட்டோம் ஓகேவா எவ்வளோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸு 6 lakhs ஓகேவா ஸோ ரேஷியோனால என்ன செகண்டில் ஃபஸ்ட்டு இப்போ இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.5 வரும் ஓகேவா ஸோ இந்த ரேஷியோ நமக்கு என்ன சொல்ல வருது டோட்டல் அசெட்ஸில் பாதி ஓனர் கொடுத்தது தான் ஓகேவா சிம்பிள் தானே ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு பார்க்கலாம் தேர்டு என்னது கேபிட்டல் கியரிங் ரேஷியோ ஓகேவா இந்த கேபிட்டல் கியரிங் ரேஷியோவுக்கு ஃபார்முலா என்ன அதை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ஓகே ஏன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண லேட் ஆகும் ஃபண்ட்ஸ் பியரிங் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபிக்ஸட் டிவிடெண்ட் டிவைடட் பை
ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? சரி, நான் என்ன சொன்னேன்? ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னாலே டிபென்ச்சர்ஸ். கொஸ்டின்லேயே இருக்கும் பாருங்கள், டிபென்ச்சர்ஸ் இருக்கா? டிபென்ச்சர்ஸ். ஓகேவா? இந்த பர்சன்டேஜ்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு நேராக இருக்கிற அமௌண்ட் தான் எடுக்கணும். ஓகேவா? எவ்வளோ ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்டு, ஐ மீன் டிபென்ச்சர்ஸு 3 lakhs. ஓகேவா? ப்ளஸ் அதே மாதிரி ஃபிக்ஸட் டிவிடெண்ட்னா என்னன்னு, ஃபிக்ஸட் டிவிடெண்ட்னா என்னன்னு சொன்னேன்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். கொஸ்டினில் அதுவும் இருக்கும் கொஸ்டினில். ஓகேவா? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் எவ்வளோ? 2 lakhs இருக்கா? ஸோ அந்த 2 lakhs எடுத்து போடு. 2 lakhs டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி போட்ட 2 சம்ஸ்லேயும் வந்து ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். பட் இதில் இருக்கிறது என்னது? ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கொடுத்துருக்கானா கொஸ்டினில், அதில் ஒன்று மட்டும் இக்னோர் பண்ணிடணும். என்னதுன்னு கேட்டால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல். எப்படி குயிக் ரேஷியோவில் எல்லா கரண்ட் அசெட்ஸ்லையும் நான் 2 இக்னோர் பண்ணேன். ஒன்று இன்வென்ட்ரிஸு, இன்னொன்று வந்து ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்ஸ். அதே மாதிரி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொன்னான்னா இந்த சம்மில் மட்டும்தான் வரும். ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ்னு சொன்னான்னா ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம். அதில் யாரை மட்டும் இக்னோர் பண்ணிடணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? பார்க்கலாமா? சரி சரி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் என்னென்ன இருக்குது? ஒன்று ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். நான் யாரை இக்னோர் பண்ணணும்னு சொன்னேன்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் இக்னோர் பண்ணிட்டேன். ஓகேவா? அப்போ ரிமைனிங் யார் யார் இருக்கா? ஒன்று ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இன்னொன்று வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இதை மட்டும் ஆட் பண்ணி போடு. அப்போனா என்ன வரும்? 4 lakhs. ஓகேவா? சரி, அப்போ என்ன வரும்? 5 lakhs டிவைடட் பை 4 lakhs. ஓகேவா? இப்போ நம்ம இதை ரேஷியோவாக போட்டோம்னா எப்பவுமே என்ன? செகண்டில் 1. ஓகேவா? ஸோ 5 divided by 4, அப்போ 1.25:1. ஓகேவா? ஸோ ஈஸி தானே, சிம்பிளஸ்ட். இந்த சம்லாம் 5 மார்க்ஸ்லாம் கேட்பாங்க. ஓகேவா? ரொம்ப ஈஸி. ஓகேவா? என்னது? ஃபஸ்ட்டு டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ. டெப்ட்னால என்ன? லாங் டேர்ம் டெப்ட். ஈக்விட்டினால என்ன? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? தென் ப்ரொப்ரைட் ரேஷியோ. ப்ரொப்ரைட் ரேஷியோ எதுக்கு போடுறோம்? டோட்டல் அசெட்ஸில் ஷேர் ஹோல்டர்ஸோட ஐ மீன் ஓனரோட கான்ட்ரிபியூஷன் என்ன. ஓகேவா? ஸோ ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் டிவைடட் பை டோட்டல் அசெட். கேபிட்டல் கியரிங் ரேஷியோ மட்டும் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணிங்க. அதில் ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட்னால என்ன? டிபென்ச்சர்ஸ். ஓகேவா? ஃபிக்ஸட் டிவிடெண்ட்னால என்ன? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். மற்ற 2 ஃபார்முலாவில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ், இதில் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பான். ஓகேவா? அதில் யாரை மட்டும் இக்னோர் பண்ணிடணும்? ப்ரிஃபரன்ஸ் ஷேர் கேபிட்டல் மட்டும் இக்னோர் பண்ணணும். ஓகேவா? ஈஸி தானே? சரி, நெக்ஸ்ட் என்ன பார்க்கலான்னா டர்னோவர் ரேஷியோஸ். ஓகேவா? ஸோ இதுவும் ஈஸி தான். ஓகேவா? ஒரு சில பேருக்கு வந்து இந்த ஃபார்முலாஸ் குழப்புற மாதிரி இருக்கும். பட் பிலீவ் மீ, ரொம்ப சிம்பிள். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டர்னோவர் ரேஷியோஸில் என்னென்ன இருக்குது? ஒன்று இன்வென்ட்ரி டர்னோவர், T1 டர்னோவர் ரேஷியோ. ஓகேவா? தென் ட்ரேட் ரிசீவபிள். ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிள் டர்னோவர் ரேஷியோ. அதுக்கப்புறம் ட்ரேட் பேயபிள் டர்னோவர் ரேஷியோ. தென் ஃபிக்ஸட் அசெட் டர்னோவர் ரேஷியோ. ஓகேவா? சரி, இப்போது ஸோ இந்த ஃபார்முலா நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கணுன்னா, ஃபஸ்ட்டு இந்த டர்னோவர் ரேஷியோன்னு வந்துச்சுனாலே அதில் டிவைடில் என்னென்னா, இப்போ இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோன்னு கேட்டாங்கன்னா டிவைடில் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேவா? ட்ரேட் ரிசீவபிள் டர்னோவர் ரேஷியோ கேட்டாங்கன்னா டிவைடில் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். ஓகேவா? தென் ட்ரேட் பேயபிள் டர்னோவர் ரேஷியோ கேட்டாங்கன்னா டிவைடில் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகேவா? தென் ஃபிக்ஸட் அசெட் டர்னோவர் ரேஷியோ கேட்டால் டிவைடில் ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். ஓகேவா? சரி, ஸோ நமக்கு டினாமினேட்டர் பிரச்சனை இல்லை. இப்போ நியூமரேட்டர் என்ன போடுறது? இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோக்கு காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ், ஷார்ட்டாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா CRF.
இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னன்றதை நெக்ஸ்ட் நம்ம ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னு பார்ப்போம். ஓகேவா, அங்கே நான் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்வென்ட்ரிக்கு என்னது நியூமரேட்டரில் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நான் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா, தென் இப்போ ட்ரேட் ரிசீவபிள். ஸோ ட்ரேட் ரிசீவபிள்னால் என்ன? நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சம்மில் சொன்னேன். ஓகேவா, ட்ரேட் டெட்டாஸு ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு. சரி, இந்த ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்ம 11th டெட்டர்ஸ்ன்னு பார்த்துருப்போம். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள்னு பார்த்துருப்போம். அந்த டெட்டர்ஸையும் பில்ஸ் ரிசீவபிளையும் சேர்த்து ஒரே நேமாக சொல்கிறேன். அது என்னதுன்னு கேட்டால் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தோம் டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட்டு. அந்த டெட்டர்ஸ் அக்கௌண்ட்டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் எதனால் க்ரியேட் ஆகுது? நம்ம சரிவா டெட்டர்ஸ் எடுத்துக்கலாம். டெட்டர்ஸு எதனால் க்ரியேட் ஆகுது? நான் ஒருத்தனுக்கு கடனுக்கு சேல் பண்ணுறேன், அவன் எனக்கு காசு தரணும், அவனை நான் டெட்டர்ஸ்ன்னு சொல்கிறேன். ஓகேவா, அப்போது டெட்டர்ஸ் கிரெடிட் சேல் பண்ணுறதுனால தான் டெட்டர்ஸே வருது. டெட்டர்ஸ் பில்ஸ் ரிசீவபிள் எல்லாம் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு சம்லேயே சொன்னேன். ஓகேவா, ஸோ இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். ட்ரேட் ரிசீவபிள்னால் என்ன? டெட்டர்ஸு பில்ஸ் ரிசீவபிள். டெட்டர்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது? நான் கிரெடிட்க்கு சேல் பண்ணுறதுனால டெட்டர்ஸ் க்ரியேட் ஆகுது. அப்போ நியூமரேட்டர் என்ன? கிரெடிட் சேல்ஸ். ஆனால் இங்கே நான் சேல்ஸ்னு சொல்ல மாட்டேன். சேல்ஸுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இந்த சாப்டரில் சேல்ஸுக்கு ஒரு நேம். எப்படி நம்ம ஸ்டாக்கை இன்வென்ட்ரின்னு சொல்கிறோம், அதேமாதிரி சேல்ஸ் நான் என்னென்னு சொல்கிறேன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா, தென் இப்போ ட்ரேட் பேயபிள்ஸ். ட்ரேட் பேயபிள்ஸ் இப்போ ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் என்ன? டெட்டர்ஸு பில்ஸ் ரிசீவபிள் அதை சேர்த்து தான் நான் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னு சொல்கிறேன். இப்போ ட்ரேட் பேயபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிரெடிட்டார்ஸும் பில்ஸ் பேயபிளும் சேர்த்து, கிரெடிட்டார்ஸு பில்ஸ் பேயபிள் இதை சேர்த்து நான் என்னென்னு சொல்கிறேன்னா ட்ரேட் பேயபிள்ஸ்னு சொல்கிறேன். சரி, இப்போ கிரெடிட்டார்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுதுன்னா கடனுக்கு கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறேன். கடனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கிரெடிட்டார்ஸ்னு ஒரு விஷயமே க்ரியேட் ஆகுது. கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள் ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா, அது சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ட்ரேட் பேயபிள்ஸ்லாம் என்ன? கிரெடிட்டார்ஸ் பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டார்ஸ் எதனால் க்ரியேட் ஆகுது? கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. அப்போ நியூமரேட்டர் என்னதுன்னு கேட்டால் கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா, பர்ச்சேஸ்க்கு அதே நேம் தான். இப்போ நம்ம சேல்ஸை ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொன்னோம், பட் இங்கே பர்ச்சேஸ் தான் சொல்கிறோம். தென் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. இந்த ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ எதுக்கு போடுறோன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ எதுக்கு போடுறோன்னா என்கிட்ட இருக்கிற அசெட்ஸை வச்சு நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன். ஓகேவா, என்கிட்ட இருக்கிற அசெட்ஸை வச்சு நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறேன். சேல்ஸ் நான் சேல்ஸ்னு சொல்லுவேன். நான் சேல்ஸுக்கு இங்கே வேறு நேம் கொடுத்துருக்கேன்ல, அந்த நேம் என்ன? சேல்ஸுக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ ஈஸியாக. சரி, இப்போ பாரு ஃபுல்லாக சம்மரைஸ் பண்ணலாம். நமக்கு டர்ன்ஓவர் ரேஷியோ 4 இருக்குது. இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டர்ன்ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஓகேவா, எல்லாத்துலேயுமே டிவைடில் என்ன? இன்வென்ட்ரினா டிவைடில் ஆவரேஜ் இன்வென்ட்ரி, ட்ரேட் ரிசீவபிள்னா டிவைடில் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள், ட்ரேட் பேயபிள்னா டிவைடில் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ், அதேமாதிரி ஃபிக்ஸ்ட் அசெட்னா டிவைடில் ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் அசெட். இப்போ நியூமரேட்டர் வரலாம். இன்வென்ட்ரிக்கு நியூமரேட்டர் என்ன? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். இது மட்டும் ஏன்னு நான் ப்ராஃபிட்டபிலிட்டி வரும்போது அடுத்த ரேஷியோஸ் பார்க்கும்போது சொல்கிறேன். ஓகேவா, தென் ட்ரேட் ரிசீவபிள்லாம் என்ன? டெட்டர்ஸ் ப்ளஸ் பில்ஸ் ரிசீவபிள். டெட்டர்ஸ் எதனால் கிரியேட் ஆகுது? கிரெடிட் சேல் பண்ணுறாங்க. அப்போ நியூமரேட்டர் என்ன? கிரெடிட் சேல்ஸ். ஆனால் சேல்ஸ்னு சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவேன்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு ட்ரேட் பேயபிள்ஸ்லாம் என்ன? கிரெடிட்டார்ஸு பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டார்ஸ் எதனால் கிரியேட் ஆகுதுன்னா கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. அப்போ நியூமரேட்டர் என்ன? கிரெடிட் பர்ச்சேஸ். ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ எதுக்கு போடுறோன்றது ஞாபகம் வச்சுக்கணும். எதுக்கு போடுறோம்? என்கிட்ட இருக்கிற அசெட்ஸை வச்சு நான் எவ்வளோ சேல்ஸ் பண்ணுறேன். ஓகேவா, கீழே ஆவரேஜ் ஃபிக்ஸ்ட் அசெட், மேலே சேல்ஸ். பட் சேல்ஸ்னு சொல்லுவோமா? இல்லை, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா, ஸோ ஃபார்முலா ஈஸி தானே. ஃபார்முலா இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி நீ ஞாபகம் வச்சுக்கினா ஃபார்முலா உனக்கு மறக்காது. நீ மனப்பாடம் பண்ணினா எக்ஸாமில் எது எங்கே வரும், எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர் கன்ஃபியூஸ் ஆகிடும். ஓகேவா, இந்த ஒரு ஃப்ளோவில் ஞாபகம் வச்சுக்கினா கண்டிப்பாக மறக்காது. ஓகேவா, சம்ஸ் பார்க்கலாமா? சரி, இப்போது எக்ஸசைஸில் 8th sum. From the given information, calculate the inventory turnover ratio, inventory conversion period. இந்த inventory conversion period என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகேவா, சரி, என்ன மெயினாக கேட்டிருக்காங்க? ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். இன்வென்ட்ரி டர்ன்ஓவர் ரேஷியோக்கு என்ன ஃபார்முலா? டர்ன்ஓவர் ரேஷியோக்கு ஃபஸ்ட்டு டிவைடில் என்ன? டர்ன்ஓவர்னாலே அதோட ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேவா, தென் நியூமரேட்டரில் என்ன வரும்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகே, இது மட்டும் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மட்டும் ப்ராஃபிட்டபிலிட்டியில் நம்ம பார்க்கலாம். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா,
சரி, கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? இல்லை. ஆவரேஜ் இன்வென்ட்ரின்னு ஏதாச்சும் கொடுத்துருக்கானா? இல்லை. ஓகே, ரெண்டுமே நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். சரி, இதுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவும் நான் ப்ராஃபிட்டபிலிட்டியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் வந்தாலே எனிவேஸ் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஜஸ்ட் அப்படியே ஃபார்முலாவை பார்த்துக்கோ. ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? கொஸ்டினில் ஓப்பனிங் இன்வென்ட்ரி இருக்கா? இங்கே இருக்கு பாரு. சாரி, இன்வென்ட்ரி அட் த பிகினிங் ஆஃப் த இயர். ஓகேவா? அப்போ நான் என்னது? ஓப்பனிங் இன்வென்ட்ரி 1,70,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் இருக்கா? கொஸ்டினில் இதோ இருக்குது பர்ச்சேஸ். எவ்வளோ? 6,90,000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். நமக்கு இந்த சாப்டரில் ரெண்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது. இந்த சாப்டர் ஃபுல்லாமே நமக்கு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னால் நிறைய இருக்குது. 11th படிச்சிருப்பீங்க டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறது இப்போ டைம் இல்லை. ஜஸ்ட் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இந்த சாப்டரில் ரெண்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது. என்னதுன்னு கேட்டால், ஒன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ், இன்னொன்று என்னதுன்னு கேட்டால் வேஜஸ். இது ரெண்டு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற சம்ஸில் இருக்குது. ஸோ இது ரெண்டு மட்டும் ஞாபகம் வச்சுருப்போம். டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன? ஒன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ், இன்னொன்று வேஜஸ். ஓகேவா? ஸோ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் இருக்கா கொஸ்டினில்? கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எவ்வளோ? 20,000 மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி இருக்கா? இன்வென்ட்ரி அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் எவ்வளோ? 1,30,000. ஓகேவா? அப்போ இதை டோட்டல் பண்ணால் என்ன வரும்? 1,70,000 plus 6,90,000 plus 20,000 minus 1,30,000 போட்டால் என்ன வருதுன்னு கேட்டால் 7,50,000. ஓகே, இப்போ நமக்கு நியூமரேட்டர் கிடச்சிருச்சு. 7,50,000 டிவைடட் பை, அதே மாதிரி ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபார்முலா வந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்துப்பாங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வேறு, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வேறு. ஓகேவா? கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு டேட்டா இருந்துச்சுன்னா, தட் இஸ் இதில் இருக்குது எல்லாமே, ஓப்பனிங் இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ், டேரக்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம். ஓகே, இருந்துச்சுன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். எதுவுமே இல்லைனா தான் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை எடுத்துப்போம். ஓகே, ஸோ இந்த சம்மில் இதை எடுத்துக்கூடாது, ஏன்னா நமக்கு டேட்டா இருக்குது. ஓகேவா? சரி, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன நமக்கு தேவை? ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேவா? ஆவரேஜ். சரி, ஆவரேஜ்னால என்ன? இது குட்வில்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட். அந்த ஆவரேஜ் ப்ராஃபிட்டில் என்ன பண்ணுவோம்? 1 செகண்ட். சரி, ஆவரேஜ்னால என்ன? இப்போது குட்வில் சாப்டரில் பார்த்தோம், ஆவரேஜ் ப்ராஃபிட்னு என்ன பண்ணுவோம்? எல்லா ப்ராஃபிட்டையும் எடுத்துகிட்டு டிவைடட் பை எத்தனை ப்ராஃபிட் எடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மோட்டோவோட வெயிட் எவ்வளோ? 80. பட்லோட வெயிட் எவ்வளோ? 40. இவங்க 2 பேருக்கு ஆவரேஜ் பண்ணால் 2 பேரோட வெயிட்டை ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை எத்தனை பேர் வெயிட் எடுத்துருக்கோம்? 2. ஓகேவா? அப்போ என்ன வரும்? 120 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 60. ஸோ இவங்க 2 பேரோட ஆவரேஜ் வெயிட் என்னென்னு கேட்டால் 60. ஸோ ஆவரேஜ்னாலே எத்தனை எடுக்கிறோமோ ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2, டிவைடட் பை எத்தனையோ. ஓகேவா? சரி, இப்போது இதில் ஆவரேஜ் இன்வென்ட்ரி நமக்கு என்ன இருக்குது? ஒன்று ஓப்பனிங் இன்வென்ட்ரி, இன்னொன்று க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகே, அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ஓப்பனிங் இன்வென்ட்ரி எவ்வளோ? 1,70,000 ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி எவ்வளோ? 1,30,000 டிவைடட் பை எத்தனை எடுத்திருக்கோம்? ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி 2 ஐட்டம். அப்போ டிவைடட் பை 2. ஓகே, இப்போ 2 பேர் வெயிட் எடுத்தோம்னா 2 பேர் வெயிட் ஆட் பண்ணி டிவைட் பை 2. 3 பேர் வெயிட் எடுத்தோம்னா 3 பேர் வெயிட் ஆட் பண்ணி டிவைட் பை 3. ஓகேவா? அதேமாதிரி இதில் 2 எடுத்துருக்கோம், அதில் டிவைட் பை 2. ஸோ 1,70,000 ப்ளஸ் 1,30,000 என்ன வரும்? 3 lakhs டிவைடட் பை 2. அப்போது 1,50,000. ஓகேவா? ஸோ நமக்கு டினாமினேட்டரும் கிடச்சாச்சு, 1,50,000. ஓகேவா? இது வரைக்கும் பார்த்த ரேஷியோ எல்லாமே வந்து ரேஷியோவாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். ஓகேவா? டர்ன் ஓவர் ரேஷியோ எல்லாமே வந்து டைம்ஸ். ஓகேவா? அப்போது இதை டிவைட் பண்ணி பாரு, 7,50,000 டிவைடட் பை 1,50,000. அப்போது 5 டைம்ஸ். ஓகேவா? ஆன்சர் முடிஞ்சுட்டான்னு கேட்டால் இல்லை. கொஸ்டினில் இன்னொன்றும் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ரொம்ப சிம்பிள், ஃபார்ம்லாம் எதுவும் மனப்பாடம் பண்ண தேவை. ஓகேவா? இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னு கேட்டானா நமக்கு ஆன்சர் வந்துச்சுல்ல. என்ன வந்துச்சு ஆன்சரு? 5 டைம்ஸ். ஓகேவா? அதை டிவைடில் போடு, 5. ஓகே, கொஸ்டின்லேயே மந்த்ஸ் ஆர் டேஸ்ன்னு கொடுப்பான். இந்த கொஸ்டினில் பாரு என்ன கொடுத்துருக்கான்? மந்த்.
ஓகேவா. மந்த்து கொடுத்துருந்தானா என்னதுன்னா நமக்கு எத்தனை மாதம் இருக்குது, 12 மாதம் இருக்குது. ஓகேவா. அப்போது 12 டிவைடட் பை 5 அப்போ என்னதுன்னு கேட்டால் ஆன்சர் 2.4. ஓகே. இப்போ இதை வச்சே நம்ம ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா. 12ன்றது என்னது, நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டிவைடட் பை 5ன்றது என்னது, 5 நம்ம தானே கண்டுபிடிச்சோம். 5 என்னது, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. கரெக்டாக. அப்போது இதே அப்படியே ஃபார்முலாவாக கன்வெர்ட் பண்ணலாம். இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா. என்னது இது, ஆவரேஜ் இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட். ஓகேவா. ஸோ இன்வென்ட்ரி கன்வர்ஷன் பீரியட்னா அதுக்கு ஃபார்முலாலாம் மன பண்ண தேவையில்ல. என்னது, நமக்கு வந்த ஆன்சரை டெனோமினேட்டரில் போடு. நியூமரேட்டரில் கொஸ்டினில் மந்த்ஸ்ன்னு சொன்னால் 12, டேஸ்ன்னு சொன்னால் 365. ஓகேவா. இப்போ இதை ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணு. 5ன்றது என்னது, இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ. அதே மாதிரி 12ன்றது என்னது, நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஓகேவா. ஈஸி தானே. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. அடுத்த சம் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆஃப் வேலவன் லிமிடெட் அமௌண்டட் டு 10 lakhs. ஓகே. its debtors and bills receivable at the end of the accounting period amounted to 1,10,000, 1,40,000. Calculate trade receivable turnover ratio and also collection period in months. ஓகே சரி. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா. என்ன ஃபார்முலா, டர்ன் ஓவர் ரேஷியோனால டிவைடில் எது போடுறோமோ அதோட ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா. நியூமரேட்டரில் என்ன, ஃபஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிள்லாம் என்ன, ட்ரேட் ரிசீவபிள் எது ரெண்டும் ட்ரேட் ரிசீவபிள், டெட்டாஸு பில்ஸ் ரிசீவபிள். ஓகேவா. டெட்டாஸ் எதனால வருது, சொல்லு. டெட்டாஸ்ன்றது நான் கிரெடிட் சேல் பண்ணுறனால வருது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், கிரெடிட் சேல்ஸ் நியூமரேட்டரில் போடுவேன்னா, சேல்ஸுக்கு நான் இன்னொரு நேம் கொடுத்துருக்கேன். என்னது, கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா. கொஸ்டினில் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கா, அவனே ஸ்ட்ரைட்டாக கொடுத்துலாம். கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் அமௌண்டட் டு 10 lakhs. ஓகே. 10 lakhs போட்டுற வேண்டியதான் மேலே. டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்ஸ். ஓகேவா. இப்போ இங்கே ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிச்சோம், ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி டிவைடட் பை 2. அதே மாதிரி தான் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள்னாலும் ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2. பட் கொஸ்டினில் சரி ஃபஸ்ட்டு ட்ரேட் ரிசீவபிள்னால் என்னென்னு பாரு. ட்ரேட் ரிசீவபிள் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓப்பனிங் ஒரு நிமிஷம், ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள் வேணும் நமக்கு, க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் வேணும். ஓகேவா. அப்போ தான் நம்மளால் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்னால் ஓப்பனிங் டெட்டர்ஸு, ஓப்பனிங்கு பில்ஸ் ரிசீவபிள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள். அதே மாதிரி க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள்ஸ்னால் க்ளோசிங் டெட்டர்ஸு, க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள். இப்போ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இது புரிஞ்சுதா, ஓப்பனிங் எனக்கு வந்து ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள், க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள் தேவை. ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிளாக என்ன, ஓப்பனிங் டெட்டாஸையும் ஓப்பனிங் பில்ஸ் ரிசீவபிள் ஆட் பண்ணால் தான் நான் ஓப்பனிங் ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவேன். க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிளாக என்ன, க்ளோசிங் டெட்டாஸையும் க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிளையும் ஆட் பண்ணால் தான் க்ளோசிங் ட்ரேட் ரிசீவபிள்னு சொல்லுவேன். ஓகேவா. இப்போ நீ கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இட்ஸ் டெட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள் அட் தி எண்ட் ஆஃப் அக்கௌண்டிங் பீரியட். என்னது, எண்டு. டெட்டர்ஸ் பில்ஸ் ரிசீவபிளோட எண்ட் அமௌண்ட் எவ்வளோனா 1,10,000, 1,40,000. ஓப்பனிங் கொடுத்துருக்கானா, கொடுக்கவே இல்லை. இப்போது நமக்கு இது மட்டும்தான் இருக்குது. என்னது, க்ளோசிங் டெட்டர்ஸ். க்ளோசிங் டெட்டர்ஸ் வந்து 1,10,000. க்ளோசிங் பில்ஸ் ரிசீவபிள் எவ்வளோ இருக்குது, 1,40,000. அப்போ டோட்டல் எவ்வளோ, 2,50,000. நம்மகிட்ட க்ளோசிங் இருக்குது, ஆனால் ஓப்பனிங் இருக்கா, இல்லை. ஓகேவா. நமக்கு ஓப்பனிங் க்ளோசிங் ரெண்டுமே இருந்தால் தான் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 போட்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். பட் நம்மகிட்ட ஓப்பனிங்கே இல்லை. ஓப்பனிங்கே இல்லைன்ற போது இந்த க்ளோசிங் மட்டும் இருக்குல்ல, இதையே நான் என்ன பண்ணிப்பேன்னா ஆவரேஜாக எடுத்துப்பேன். ஓகேவா. ஸோ புரியுதா. அப்போ ஆவரேஜ் என்ன வரும், அதே க்ளோசிங்கே அப்படியே எடுத்துப்பேன். 2,50,000. அப்போது 10 lakh டிவைடட் பை 2,50,000 என்ன வருது, 4 times. ஓகேவா. கொஸ்டின் முடிச்சான்னு கேட்டால் இல்லை. கொஸ்டினில் வேறு என்ன கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் ஆல்சோ
ஆல்சோ கலெக்ஷன் பீரியட் இன் மந்த்ஸ். கலெக்ஷன் பீரியடும் ரொம்ப சிம்பிள், நம்ம ஆல்ரெடி அங்கே போட்டோம்ல அதே மாதிரி தான். என்ன பண்ணணும், வந்த ஆன்சரை டிவைடில் போட்டுடணும். நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், கொஸ்டினில் கொடுப்பான் நம்பர் ஆஃப் மந்த்ஸா நம்பர் ஆஃப் டேஸா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான், நம்பர் ஆஃப் மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா, அப்போ நமக்கு எத்தனை மந்த்ஸ் இருக்குது, 12. ஓகேவா, என்ன கேட்டிருக்கான், கலெக்ஷன் பீரியட். இதுக்கு ஃபார்முலா எப்படி எழுதலாம், 12ன்றது என்னது, நம்பர் ஆஃப் மந்த்ஸ். ஓகேவா, அதே மாதிரி 4ன்றது என்னது, நம்ம கண்டுபிடிச்சது என்னது, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, ஈஸி தானே. சரி, நெக்ஸ்ட் 10th சம் பார்க்கலாம். 10th சம் என்ன சொல்கிறான், ஃப்ரம் த ஃபாலோயிங் ஃபிகர்ஸ் அப்டைன் ஃப்ரம் அர்ஜுன் லிமிடெட் கால்குலேட் ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. என்ன கண்டுபிடிக்கணும், ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ அண்ட் கிரெடிட் பேமெண்ட் பீரியட். ஓகே, சரி, என்ன கேட்டிருக்கான், ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, ஃபார்முலா என்ன, டிவைடில் என்ன, நம்ம எது போடுறோமோ அதோட ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஓகேவா, நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், ட்ரேட் பேயபிள்ஸ்னால் என்ன, கிரெடிட்டாஸையும் பில்ஸ் பேயபிளையும் சேர்த்தா தான் ட்ரேட் பேயபிள்ஸ். கிரெடிட்டாஸ் பில்ஸ் பேயபிள் எதனால் கிரெடிட் ஆகுது, நான் கிரெடிட்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. ஓகேவா, ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ் நியூமரேட்டரில். இப்போ கிரெடிட் பர்ச்சேஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா டைரெக்டாக கொஸ்டினில் கொடுத்துரும். ஓகேவா, எவ்வளோ, 9,50,000 டிவைடட் பை என்ன பண்ணணும், ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். கொஸ்டினில் ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸும் ஒன்றும் கொடுக்கல, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் ப்ளஸ் க்ளோசிங் ட்ரேட் பேயபிள்ஸ் டிவைடட் பை 2. ஓகேவா, சரி, நம்ம அதே மாதிரி போடலாம், நம்ம லாஸ்ட் சம்மில் போட்டோம்ல அதே மாதிரி. ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளோ, க்ளோசிங் ட்ரேட் பேயபிள்ஸ் எவ்வளோ. இங்கே பாரு, ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ்லாம் என்ன, ஓப்பனிங் கிரெடிட்டாஸையும் ஓப்பனிங் பில்ஸ் பேயபிளையும் ஆட் பண்ணணும். ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் எவ்வளோ, 60,000. அதே மாதிரி ஓப்பனிங் பில்ஸ் பேயபிள் என்ன, 45,000. ஓகேவா, இது ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் 1,05,000. தென் க்ளோசிங் ட்ரேட் பேயபிள்ஸ் என்ன, க்ளோசிங் கிரெடிட்டாஸையும் க்ளோசிங் பில்ஸ் பேயபிளையும் ஆட் பண்ணோம். க்ளோசிங் கிரெடிட்டாஸ் வந்து 50,000, க்ளோசிங் பில்ஸ் பேயபிள் வந்து 35,000, டோட்டல் அப்போது 85,000. ஓகேவா, இப்போ ஆட் பண்ணால் என்ன வரும், 1,90,000. சரி, இது எப்படி வந்துச்சு இந்த அமௌண்ட்டு, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். நமக்கு ஓப்பனிங் ட்ரேட் பேயபிள்ஸ் 1,05,000 கிடச்சிருக்கு, க்ளோசிங் வந்து 85,000 கிடச்சிருக்கு. ஸோ இதை ஆட் பண்ணேன், 1,05,000 ப்ளஸ் 85,000 டிவைடட் பை 2. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 1,90,000 டிவைடட் பை 2. என்ன வரும், 1,90,000 டிவைடட் பை 2, 95,000. ஓகேவா, ஸோ நமக்கு டெனாமினேட்டர் கிடச்சாச்சு. கண்டுபிடிச்ச டெனாமினேட்டர் இங்கே போடும் 95,000. இப்போ இதை நீ கேல்குலேட்டரில் கேன்சல் பண்ணிங்கன்னா 10 டைம்ஸ்ன்னு வரும். ஓகேவா, ஆன்சர் முடிஞ்சிடுச்சா, இல்லை, கொஸ்டினில் வந்து இன்னொன்று கேட்டிருக்கான். என்னது, அந்த பீரியடு கேட்டிருக்கானா, கிரெடிட் பேமெண்ட் பீரியட். ஓகேவா, சிம்பிள். என்னது பண்ணோம், நம்ம வந்த ஆன்சரை டிவைடில் பண்ணணும். வந்த ஆன்சர் என்ன, நமக்கு 10. நியூமரேட்டரில் என்ன பண்ணணும், மந்த்ஸ்னா 12, டேஸ்னா 365. கொஸ்டின் என்ன சொல்லியிருக்கான், டேஸ். அப்போ டேஸ்னால் என்ன, 365. ஓகேவா, கிரெடிட் பேமெண்ட் பீரியட்னு கேட்டிருக்கான். அப்போ இதை வச்சு ஃபார்முலா எழுதலாம். ஃபார்முலா என்ன, 365 வந்து நம்பர் ஆஃப் டேஸ். நமக்கு வந்த ஆன்சர் என்ன, ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகேவா, ஸோ ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ண தேவையில்ல, நம்ம ஆன்சரை வச்சு ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா, ஈஸி தானே. நெக்ஸ்ட்டு 11th சம். 11th சம். ஓகே, 11th சம்மில் என்ன கேட்டிருக்கோம், ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கீதா லிமிடெட் calculate fixed asset turnover ratio. ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியுமா, fixed asset turnover ratio. ஓகேவா, சரி,
என்ன ஃபார்முலா ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ டிவைடில் என்ன நம்ம எது கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். ஓகே, நியூமரேட்டரில் என்ன நான் ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவுக்கு அதோட அப்ஜெக்டிவ்னு ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ போடுறதுக்கான அப்ஜெக்டிவ் என்ன, என்கிட்ட இருக்கிற அசெட்டை வச்சு நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற அசெட்டை வச்சு நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன். ஆனால் நான் சேல்ஸ்னு சொல்லுவேன்னா ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னு சொல்லுவேன். ஓகேவா, கொஸ்டின்லேயே ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கானா எவ்வளோ 55 lakhs. ஓகேவா, டிவைடட் பை ஃபிக்ஸ்ட் அசெட் எவ்வளோ இருக்குது 5 lakhs. ஓகேவா, இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் 11 times. ஓகேவா, ஈஸி தானே டர்ன் ஓவர் ரேஷியோஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா, எல்லாம் என்ன லாஜிக் சொன்னால் அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோ. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுனா உனக்கு மறக்காது. நீ மனப்பாடம் பண்ணினா எது நியூமரேட்டர் எது டினாமினேட்டர், இது அங்கே வருமா இது அங்கே வருமானு மறந்துடும். ஓகேவா, சரி நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா. இப்போது நாலு டர்ன் ஓவர் ரேஷியோஸும் சேர்த்து ஒரே சம்மில் பார்க்கலாம். ஓகேவா, எக்ஸசைஸில் 12th சம். கால்குலேட் இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ, ஃபிக்ஸ்ட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கான். ஸோ ஒன்று ஒன்றா போட வேண்டியதான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ கேட்டிருக்காங்களா. இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும். எது கண்டுபிடிக்கிறோமோ அதோட ஆவரேஜ் தான் டிவைடில். ஸோ இன்வென்ட்ரி, அதனால் ஆவரேஜ் இன்வென்ட்ரி. ஓகேவா, நியூமரேட்டரில் என்ன காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ கொஸ்டினில் காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டானா, காஸ்ட் ஆஃப் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஸ்டின்லேயே இருக்குது. எவ்வளோ 16 lakhs. தென் ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொஸ்டினில் கொடுத்துருக்கானா, ஆவரேஜ் இன்வென்ட்ரி கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்வென்ட்ரியோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டான். ஸோ நம்ம ஆவரேஜ் இன்வென்ட்ரி எப்படி கண்டுபிடிப்போம், ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2. ஸோ ஓப்பனிங்கில் 3,60,000, க்ளோசிங்கில் 4,40,000 டிவைடட் பை 2னா நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டரில் போட்டு பாருங்கள் 4 lakh வரும். ஓகேவா, அப்போ என்னது கேன்சல் பண்ணால் 4 times. தென் அடுத்தது என்னது ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஓகே, இந்த ட்ரேட் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ என்னது டிவைடில் ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். நியூமரேட்டரில் என்ன வரும், ட்ரேட் ரிசீவபிள்னா டெட்டர்ஸ் அண்ட் பில்ஸ் ரிசீவபிள். டெட்டர்ஸ்னால் டெட்டர்ஸ் எதனால் கிரியேட் ஆகுது, கிரெடிட் சேல்ஸ். பட் சேல்ஸ் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, கொஸ்டினில் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கானா, கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கான், காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கான், கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுக்கல. கொஸ்டினில் கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுக்கலன்னா நம்ம ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனே கிரெடிட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை எடுத்துப்போம். ஓகேவா, எவ்வளோ இருக்குது 35 lakhs. டினாமினேட்டரில் என்ன ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள். ஆவரேஜ் ட்ரேட் ரிசீவபிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், ட்ரேட் ரிசீவபிளோட ஓப்பனிங் க்ளோசிங். என்ன பண்ணோம், ஓப்பனிங் க்ளோசிங் ஆட் பண்ணிட்டு டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வரும்னு கேட்டால் 7 lakhs வரும். இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா, என்ன வருது 5 times. தென் அடுத்த ரேஷியோ என்ன, ட்ரேட் பேயபிள்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ட்ரேட் பேயபிள் டர்ன் ஓவர் ரேஷியோக்கு டிவைடில் என்ன ஈஸி, ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். நியூமரேட்டரில் என்ன வரும், ட்ரேட் பேயபிள்ஸ்னால் என்ன கிரெடிட்டார்ஸு பில்ஸ் பேயபிள். கிரெடிட்டார்ஸ் இதனால் கிரியேட் ஆகுது, கிரெடிட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால. அப்போது நியூமரேட்டரில் கிரெடிட் பர்ச்சேஸ். கொஸ்டினில் கிரெடிட் பர்ச்சேஸ் கேட்டிருக்கானான்னு கேட்டால் இல்லை. கொஸ்டினில் வந்து கொடுத்துருக்கானான்னு கேட்டால் கொஸ்டினில் வெறும் பர்ச்சேஸ் தான் கொடுத்துருக்கான், கிரெடிட் பர்ச்சேஸ் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன அச்சீவ் பண்ணிக்கணும், பர்ச்சேஸே கிரெடிட் பர்ச்சேஸாக எடுத்துப்போம். எவ்வளோ அமௌண்ட்டு, பர்ச்சேஸு 21 lakhs டிவைடட் பை ஆவரேஜ் ட்ரேட் பேயபிள்ஸ். எப்படி கண்டுபிடிப்போம், ஈஸி, ட்ரேட் பேயபிள்ஸோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துட்டோம். என்ன பண்ணோம், ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு 2,10,000 வரும். ஓகே, இது மேலே 21 lakhs. ஓகே, 2,10,000 வரும். அப்போ எவ்வளோ 10 times. ஓகேவா, தென் லாஸ்ட் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோ. என்ன ஃபார்முலா,
டிவைடில் வந்து ஆவரேஜ் ஃபிக்ஸட் அசெட். நியூமரேட்டரில் என்ன வரும், ஃபிக்ஸ்ட் அசெட் டர்னோவர் ரேஷியோக்கு நான் அதோட அப்ஜெக்டிவ் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன். எதுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் டர்னோவர் ரேஷியோ போடுறோம், என்கிட்ட இருக்கிற அசெட்டை வச்சு நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன், என்கிட்ட இருக்கிற அசெட்டை வச்சு நான் எவ்வளோ சேல் பண்ணுறேன். இப்போ நியூமரேட்டரில் சேல்ஸ் வரணும். பட் சேல்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், என்னதோட நேமு, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா, கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்கானா, கொடுத்துருக்கான் 35 lakhs. அதே மாதிரி கொஸ்டினில் ஃபிக்ஸ்ட் அசெட்டோட ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்துருக்கான். ஸோ ஓப்பனிங் க்ளோசிங் கொடுத்தா ஆட் பண்ணி டிவைடட் பை 2 ஆவரேஜ் வந்துடும். எவ்வளோ அமௌண்ட்டு, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து 35 lakhs. ஃபிக்ஸ்ட் அசெட் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன வரும்னு கேட்டால் 7 lakhs வரும். அப்போது எவ்வளோ, 7 lakh வந்து 5 times. ஸோ ஈஸி தானே, 5 marksல வர சம். ஓகே, ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் நம்ம. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. சரி, லாஸ்ட். ஓகேவா, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ். இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து இந்த செட் ஆஃப் ரேஷியோஸ் தான் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படி ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா, பட் ட்ரஸ்ட் மீ, இந்த ஒரு பர்டிகுலர் செஷன் முடியும் போது உங்களுக்கு செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் எந்த ஃபார்முலாவும் மறக்க மாட்டீங்க. ஓகேவா, சரி, இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸில் என்னென்ன ரேஷியோஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். சரி, என்னென்ன ரேஷியோ இருக்குன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகே, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. சரி, நமக்கு தெரிஞ்ச 2 ப்ராஃபிட் 11th படித்தது, ஒன்று கிராஸ் ப்ராஃபிட், இன்னொன்று நெட் ப்ராஃபிட். அதுதான் ஃபஸ்ட்டு 2, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. இது இல்லாமல் இன்னொரு ப்ராஃபிட் இருக்குது, அது என்னதுன்னு கேட்டால் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஓகேவா, தென் இது இல்லாமல் ஆப்பரேட்டிங் காஸ்ட் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, இது எல்லாமே நான் உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சது எல்லாமே சொல்கிறேன். ஆக்சுவலாக இதுக்கு மெயின் ஃபார்முலா ஈஸி, மெயின் ஃபார்முலாவுக்கு நிறைய சப் ஃபார்முலாஸ் வரும். அதில் ஞாபகம் வச்சது தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. பட் அது எல்லாமே நமக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா, நல்லா பாருங்கள். சரி, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்னாலே தட் இஸ் கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ எல்லாத்துலேயுமே டிவைடில் என்ன வரும்னு கேட்டால் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஆல்ரெடி தெரியும் நமக்கு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னா என்னென்னு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் என்ன சேல்ஸு. ஓகேவா, நம்ம நார்மலாக ப்ராஃபிட்டை வந்து எதை கூட கம்பேர் பண்ணி சொல்லணும்னா சேல்ஸ் கூட தான். சேல்ஸ் இவ்வளோ இருந்துச்சுன்னா இவ்வளோ % ப்ராஃபிட்டு அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேவா, சரி, அதே மாதிரி எல்லாத்துலேயுமே இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100னா, ஃபஸ்ட்டு பார்த்த ரேஷியோஸ்லாம் வந்து ரேஷியோவாக எழுதணும், டர்னோவர் ரேஷியோ டைம்ஸில் எழுதணும், ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ பர்சன்டேஜில் எழுதணும். ஓகேவா, ஏன்னா நார்மலாகவே நம்ம ப்ராஃபிட்டை எப்படி சொல்லுவோம், பர்சன்டேஜ் தான் சொல்லுவோம். இவ்வளோ % எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு அந்த மாதிரி. ஓகேவா, இப்போ நியூமரேட்டரில் என்னென்னா கிராஸ் ப்ராஃபிட்னா கிராஸ் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட்னா நெட் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் காஸ்ட்னா ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ மெயின் ஃபார்முலா பிரச்சனையே இல்லை. ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோன்னு சொல்கிறானா, டிவைடில் எல்லாமே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நியூமரேட்டரில் எது சொல்கிறானோ அது. ஓகேவா, மெயின் என்னென்னா இது எல்லாத்துக்கும் சப் ஃபார்முலாஸ் வருது, அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் மேட்ரு. சரி, இப்போது சப் ஃபார்முலாஸ்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம், அதோட இது என்னென்னு. ஓகே, இதுக்கு நம்ம 11th ட்ரேடிங் P&L படித்தோம்ல, அந்த ட்ரேடிங் P&L வச்சு தான் நம்ம சப் ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போகிறோம். ட்ரேடிங் P&L தெரிஞ்சவங்க இதை பார்த்தா இன்னும் நல்லா கிளாரிட்டி கிடைக்கும். ட்ரேடிங் P&L தெரியாதவங்களும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே பார்த்துட்டே வாங்க. நான் கடைசியில் அந்த ஷார்ட்கட் சொல்கிறேன், அந்த ஷார்ட்கட்டை வச்சு நம்ம எல்லா சம்மும் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, சரி, இப்போ ட்ரேடிங் P&Lலாம் நல்லா தெரிஞ்சவங்க நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தட் நமக்கு அந்த லாஜிக் புரியும், ஏன் இப்படி வருது என்ன இது ஒன்று. ஓகேவா, சரி, இப்போது நம்ம 11th வந்து ட்ரேடிங் படித்தோம். ஓகேவா, டெபிட் சைடு, கிரெடிட் சைடு, ட்ரேடிங். ஓகே, ட்ரேடிங்கில் கிரெடிட் சைடு என்ன வரும், சேல்ஸ் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு பை சேல்ஸ். ஓகேவா, ஓப்பனிங் ஸ்டாக் எந்த சைடு வரும், டு ஓப்பனிங் ஸ்டாக். அதே மாதிரி பர்ச்சேஸ் டெபிட் சைடில் வரும். தென் டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். இது இல்லாமல் நிறைய எக்ஸ்பென்ஸ் வரும், அது எல்லாத்தையும் நான் என்னென்னு சொல்லுவேன், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஞாபகம் இருக்கா, ட்ரேடிங்கில் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, P&Lல இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸு, ட்ரேடிங்கில் டைரக்ட் இன்கம்மு, P&Lல இன்டைரக்ட் இன்கம். ஓகேவா, அதேமாதிரி ஓப்பனிங் ஸ்டாக் இங்கே வந்துச்சுன்னா க்ளோசிங் ஸ்டாக் எந்த சைடு வரும், கிரெடிட் சைடு பை க்ளோசிங்
ஸ்டாக். ஓகே, இது நமக்கு ஆல்ரெடி 11th தெரிஞ்சது. இப்போ இதை தான் நான் கொஞ்சம் அப்படியே டியூன் பண்ண போகிறேன். ஓகே, ஒன்றும் இல்லை. ஸ்டாக் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்? இன்வென்ட்ரி. ஓகேவா? சேல்ஸ் நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம்? சேல்ஸை வந்து நம்ம இங்கே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி இந்த சைட் கொண்டு போகிறேன். ஓகேவா? தட் இஸ் டெபிட் சைட். டெபிட் சைடில் கொண்டு போகிறதுனால அது என்ன ஆகுதுன்னா மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஆப்போசிட் சைடில் போனால் மைனஸ் ஆகிடும். மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? இப்போ இதை பாரு, இது என்ன? இது ஒரு ஃபார்முலாவாக எழுதுகிறேன். ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்தோன்னா இது என்ன ஃபார்முலா? சிஆர்எஃப்ஓவோட ஃபார்முலா, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். தட் இஸ் நான் இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன், தட் இஸ் இந்த சேல்ஸ் நான் பண்ணோன்னா ஐ ஹாவ் டு இன்கர் திஸ் காஸ்ட். ஓகேவா? தட் இஸ் நான் பர்ச்சேஸ் பண்ணோம், டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணோம், இந்த எக்ஸ்பென்ஸ்லாம் பண்ணால் தான் என்னால் இந்த சேலை பண்ண முடியும். ஸோ இப்படி தான் இந்த காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனுக்கு ஃபார்முலா வந்துச்சு. ஓகேவா? 11th படித்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. 11th வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டுன்னு படிச்சிருப்போம். அதுக்கு என்ன ஃபார்முலானா ஓப்பனிங் ஸ்டாக்கு ப்ளஸ் பர்ச்சேஸு ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்கு. அதை தான் இங்கே அப்படியே ஸ்டாக்கெல்லாம் இன்வென்ட்ரின்னு சொல்கிறோம். ஓகேவா? காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டா காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? ஸோ இப்படி தான் வந்து சிஆர்எஃப்ஓட, தட் இஸ் காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனோட ஃபார்முலா வந்துச்சு. ஓகேவா? இப்போ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணுறேன். பாரு, நல்லா பாரு. இந்த சைடு என்ன இருக்குது? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? இந்த சைடு இருந்த க்ளோசிங் இன்வென்ட்ரி நான் இந்த சைடு கொண்டு போயிட்டேன். ஓகேவா? இதுக்கு எல்லாத்துக்கும் நான் இது என்ன பேர் கொடுத்துருக்கேன்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஓகேவா? ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து இப்போ நான் இந்த அக்கௌண்ட்டை டேலி பண்ணுறேன். தட் இஸ் ட்ரேடிங் அக்கௌண்ட்டு. சேல்ஸ்லேருந்து இந்த காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறேன். ட்ரேடிங் அக்கௌண்ட் டேலி பண்ணால் என்ன வரும்? கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியும். சேல்ஸு நான் வந்து இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே நேமாக கொடுத்துட்டேன், சிஆர்எஃப்ஓ. இப்போ இதிலேருந்து நான் இதை எடுத்துட்டேன்னா வர்றது எனக்கு என்னதுன்னு கேட்டால் கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இப்போ இதை நான் இது வந்து ஹாரிசான்டலாக இருக்கா, இப்போ இதை வெர்டிக்கலாக எழுதுறேன். ஓகேவா? என்னதுன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து, தட் இஸ் இதிலேருந்து நான் எதை எடுக்கிறேன்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை எடுக்கிறேன். எடுத்தால் வர்றதுக்கு பேர் என்னது? எனக்கு கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டேன்னா வர்றதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்க்கு நான் சும்மா ஒரு ஸ்மால் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ்னால் என்னென்னா சும்மா ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுக்குறேன். நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு, தட் இஸ் என்னோடய பிஸ்னஸ் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு எந்த எக்ஸ்பென்ஸ்லாம் நெசசரியோ அது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். மற்ற எக்ஸ்பென்ஸ்லாம் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 2 எக்ஸ்பென்ஸ் எடுத்துக்கலாம். ஒன்று சேலரிஸ் டு எம்ப்ளாயிஸ்க்கு நான் சேலரி கொடுக்கணும். இன்னொன்று வந்து லாஸ் டியூ டு ஃபயர். சேலரிஸும் சரி, லாஸ் டியூ டு ஃபயரும் சரி, ரெண்டுமே எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான். P&L எக்ஸ்பென்ஸாக காட்டுவோம். ஓகேவா? பட் சேலரிஸ் வந்து நெசசரி ஃபார் மை ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா? பட் லாஸ் டியூ டு ஃபயர் வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்னால அந்த எக்ஸ்பென்ஸ் எனக்கு வந்துச்சு. ஸோ புரியுது? ஆப்ரேட்டிங்கும் நான் ஆப்ரேட்டிங்க்கும் ஸோ ரொம்பலாம் போட்டு குழப்பதில்லை. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் போதும். நான் என்ன சொல்கிறது, இப்போ ஒரு ஷார்ட்கட் மாதிரி சொல்லலாம், அதை வச்சு நம்ம சம் போட்டுடலாம். ஓகேவா? சரி, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்துட்டா வரதுக்கு பேர் என்னது? கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டா வரதுக்கு பேர் என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? சரி, இப்போ இது இன்னும் கொஞ்சம் நீட்டாக எழுதுறேன். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து எதை எடுக்கணும்? காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்தால் வர்றதுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து எதை எடுக்கணும்? ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துகிட்டா வர்றதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? சரி, இந்த சிஆர்எஃப்ஓக்கு நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? ஆல்ரெடி இங்கே பார்த்தோம்ல. ஓகே, சரி. இப்போது இந்த கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா எழுதலாம். கிராஸ் ப்ராஃபிட்
ஈக்குவல் டு எப்படி என்ன ஃபார்முலா எழுதலாம், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எடுத்துட்டா கிராஸ் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இதை வச்சு ஒரு ஃபார்முலா எழுதியாச்சு. தென் கிராஸ் ப்ராஃபிட்க்கு ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு 2 ஃபார்முலா எழுதலாம். ஓகேவா? ஒன்று கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நான் இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டால் அது எனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை எடுத்துட்டோம். ஓகே, புரியுதா என்ன சொல்ல வரேன்னு? கிராஸ் ப்ராஃபிட்க்கு இதிலேருந்து இதை எடுக்கணும், அதே மாதிரி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்க்கு இதிலேருந்து இதை எடுக்கணும். ஓகேவா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்க்கு இன்னொரு ஃபார்முலாவே எழுதலாம். என்னதுன்னா இங்கே பாரு, என்ன இருக்குது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் சிஆர்எஃப்ஓ பண்ணால் கிராஸ் ப்ராஃபிட்டு, அதில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் பண்ணால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ இந்த ஸ்டெப்பையே ஸ்கிப் பண்ணிடுறேன். கிராஸ் ப்ராஃபிட்டே நான் கண்டுபிடிக்கல, டைரெக்டாக என்ன பண்ணுறேன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து இதையும் எடுத்துடுறேன். இப்போ இதையும் எடுத்துட்டாலே எனக்கு என்ன வந்துடும் கேட்டால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். நடுவில் கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணுறதால டைரெக்டாக ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து சிஆர்எஃப்ஓவையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணுறேன். அப்போது என்ன ஃபார்முலா வரும், ஆர்எஃப்ஓ மைனஸ் சிஆர்எஃப்ஓ மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சிஆர்எஃப்ஓக்கும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுக்கும் சேர்த்து ஒரு நேம் கொடுக்குறேன். அந்த நேம் தான் என்னன்னு கேட்டால் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகேவா? இதுவும் எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான், இதுவும் எனக்கு எக்ஸ்பென்ஸ் தான். இந்த 2 எக்ஸ்பென்ஸும் சேர்த்து நான் என்ன நேம் கொடுக்குறேன், ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து சிஆர்எஃப் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸில் நான் என்ன பண்ணுறேன், இது 2த்துக்குமே ஒரே பேர் இருக்குல்ல, எதுக்கு 2 தனித்தனியாக பேர் எழுதிக்கிட்டேன், ஒரே பேர் என்ன, ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எடுத்துகிட்டா நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். திரும்பியும் சொல்கிறேன், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து இந்த எக்ஸ்பென்ஸையும் எடுத்தால் எனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வரும். அதுதான் வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் சிஆர்எஃப் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா இது 2த்தையும் சேர்த்து ஒரு நேம் இருக்குது, அதுதான் என்னதுன்னு கேட்டால் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகேவா? சரி, இப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட்னால் என்ன, அப்போது ஆப்ரேட்டிங் காஸ்ட் என்ன, இங்கே சொன்னல இந்த சிஆர்எஃப்ஓவையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் சேர்த்தா அதுதான் நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஸோ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு என்ன ஃபார்முலா, சிஆர்எஃப்ஓ ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். இன்னும் ஒரு வாட்டி நல்லா பாருங்கள். ஓகேவா? சரி, ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் என்ன, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷனை நான் எடுத்துட்டா வரதுக்கு பேர் கிராஸ் ப்ராஃபிட். அந்த கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டா வரதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், நான் இந்த சிஆர்எஃப்ஓக்கும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸுக்கும் சேர்த்து ஒரு நேம் கொடுக்குறேன். அதுதான் என்னதுன்னு கேட்டால் ஆப்ரேட்டிங் காஸ்ட். இப்போ நான் ஃபார்முலா எழுதுனா ஃபஸ்ட்டு கிராஸ் ப்ராஃபிட்க்கு எழுதுறேன். கிராஸ் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ஆர்எஃப்ஓ மைனஸ் சிஆர்எஃப்ஓ. ஓகேவா? தென் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு 2 ஃபார்முலா. ஒரு ஃபார்முலா என்ன, கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ், கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? இன்னொரு ஃபார்முலா என்ன எழுதலாம், ஆர்எஃப்ஓலேருந்து இந்த சிஆர்எஃப்ஓ அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை எடுத்துட்டால் வர்றதுக்கு பேர் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? இது 2த்துக்கும் என்ன பேர், 2த்தையும் சேர்த்தா ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகேவா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி வந்துச்சு, இந்த சிஆர்எஃப்ஓவையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணலாம். ஸோ ஒன்று ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட்டை மைனஸ் பண்ணுறது. ஓகேவா? ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா வந்து இது 2த்தையும். ஓகேவா? சிஆர்எஃப்ஓ ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? ஈஸி தானே? சரி, சம்ஸ் பார்க்கலாம். சம் பார்த்தா நமக்கு இன்னும் நல்லா புரியும். சரி, என்னது ஃபஸ்ட்டு 13th சம்மு, calculate gross profit ratio. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம், gross profit ratio. ஸோ gross profit ratio. ஓகே, ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனால என்ன, டிவைடில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. நியூமரேட்டரில் என்ன எது கண்டுபிடிக்கிறோமோ அதுதான் gross profit. ஓகேவா? கொஸ்டின்லேயே வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டோம், தட் இஸ் 2,50,000. ஓகேவா?
கொஸ்டினில் கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கானா இல்லை, காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கிராஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம். கிராஸ் ப்ராஃபிட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த கிராஸ் ப்ராஃபிட் எப்படி வரும்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்து சிஆர்எஃப் எடுக்கணும். ஸோ ஃபார்முலா வந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் சிஆர்எஃப். ஓகே, கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்கா? 2,50,000. காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2,10,000. ஓகே, மைனஸ் பண்ணால் 40,000. ஓகேவா? ஸோ 40,000. இப்போ இதை கேல்குலேட்டில் போட்டால் என்ன வருது? 40,000 டிவைடட் பை 2,50,000 இன்ட்டு 100. அப்போது ஆன்சர் வந்து 16%. ஓகேவா? ஈஸி தானே. நெக்ஸ்ட்டு 14th சம். 14th சம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இதை மட்டும் பார்த்துக்கலாம். என்னது திரும்பியும் சொல்லுங்கள். ஆர்எஃப்ஓ கூட அப்படியே சொல்லுங்கள். ஆர்எஃப்ஓ சிஆர்எஃப்ஓ பண்ணி வர்றது கிராஸ் ப்ராஃபிட், அது கூட ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை பண்ணி வர்றது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? சிஆர்எஃப்ஓக்கு என்ன ஃபார்முலா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. நான் ஆல்ரெடி சொன்னேன், நமக்கு இந்த சாப்டரில் ரெண்டு டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான் இருக்குது. அது என்னதுன்னு கேட்டால், ஒன்று வேஜஸ்ஸு, இன்னொன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ். அவுட்வர்ட்ஸ் கொடுத்தா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கிடையாது. ஓகேவா? சரி, இது ஆல்ரெடி நம்ம இன்வென்ட்ரி டர்னோவர் ரேஷியோவில் பார்த்தோம். சரி, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் இதனால் நோட் பண்ணிக்கோ. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு நமக்கு 3 நிறைய இருக்குது ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு. பட் இந்த சாப்டரில் 3 தான் கொடுத்துருக்காங்க. ஒன்று சேலரிஸ், ஓகேவா? இன்னொன்று அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸுன்னு சொல்லுவாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி, அட்மின் எக்ஸ்பென்ஸ் அந்த மாதிரி. தென் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு இருக்கிற 2 டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன? வேஜஸ்ஸு, கேரேஜ் இன்வெர்ட்ஸ். அதே மாதிரி நமக்கு இருக்கிற 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன? சேலரிஸ், அட்மின், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே, ஸோ இப்போ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம எல்லா ரிமைனிங் சம்மும் போட்டுடலாம். ஓகேவா? சரி, இப்போ இந்த சம் பார் 14th சம், ஈஸி சம். ஃபாலோயிங் இஸ் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ். கால்குலேட் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. சரி, ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன கேட்குறானோ அதுக்கு நம்ம ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிடணும். ஓகேவா? சரி, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ ஃபார்முலா என்ன? டிவைடில் எப்பவுமே ஆர்எஃப்ஓ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோனால இன்ட்டு 100. நியூமரேட்டரில் என்ன எது போடுறோமோ ஆப்ரேட்டிங் காஸ்ட். கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாரு. எப்பவுமே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஸ்டின்லேயே கொடுத்துருவோம். ஓகே, ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 15 lakhs. இப்போ டிவைடில் 15 lakhs இன்ட்டு 100. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுன்னு கொஸ்டினில் எங்கேயாச்சும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா நீ இருக்காது. ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு எதுவும் கொடுத்துருக்க மாட்டான். ஓகேவா? சரி, அப்போ ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு நம்ம ஃபார்முலா எழுதணும். ஆப்ரேட்டிங் காஸ்ட் ஈக்குவல் டு சிஆர்எஃப்ஓ ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஓகேவா? கொஸ்டினில் வந்து சிஆர்எஃப்ஓ காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லாம் கொடுக்க மாட்டான். ஸோ நம்ம தான் அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, சிஆர்எஃப்ஓக்கு எனக்கு ஃபார்முலா தெரியுமா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? சரி, கொஸ்டினில் ஓப்பனிங் இன்வென்ட்ரி எங்கேயாச்சும் இருக்கான்னு பார்த்தா இருக்காது. அதே மாதிரி க்ளோசிங் இன்வென்ட்ரியும் இருக்காது. சரி, பர்ச்சேஸ் இருக்கான்னு பார்க்கலாம். பர்ச்சேஸ் எவ்வளோ? பர்ச்சேஸ் வந்து 8,60,000. ஓகே, பர்ச்சேஸ் வந்து 8,60,000 ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ். ஓப்பனிங் இன்வென்ட்ரி கொஸ்டினில் கொடுக்கல, க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுக்கல. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன சொன்னால் நமக்கு இருக்கிறது 2 டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். ஒன்று வேஜஸ், இன்னொன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஏதாச்சும் ஒன்று இருக்குதான்னு பார்க்கலாம். சரி, கொஸ்டினில் வந்து எதுவுமே இல்லை, வேஜஸும் இல்லை, கேரேஜ் இன்வெர்ட்ஸும் இல்லை. ஓகே, கொடுத்துருந்தா அதை ஆட் பண்ணியிருப்போம். சரி, இப்போது இந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுக்கல. அந்த ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி கொடுக்கறதுக்கு பதிலாக கொஸ்டின் என்ன கொடுத்துருப்பான்னா இந்த சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ்னு கொடுப்பான். ஸோ சேஞ்ச் இன் இன்வென்ட்ரிஸ் நத்திங் பட் ரெண்டுத்தையும் ஓப்பனிங்கும் க்ளோசிங்கும் ஆட் பண்ணி கொடுக்குறது. ஓகேவா? ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ரெண்டுத்தையும் சேர்த்து தான் சேஞ்ச் இன்வென்ட்ரிஸ்னு கொடுக்குறான். இந்த சேஞ்ச் இன்வென்ட்ரி சம்டைம்ஸ் ப்ளஸ்ன்னு சொல்லுவான், சம்டைம்ஸ் மைனஸ்ன்னு சொல்லுவான். இந்த சம்மில் வந்து ப்ளஸில் இருக்குது அமௌண்ட்டு 40,000. இதுவே மைனஸ் 40,000 சொல்லியிருந்தால் நம்ம மைனஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? சரி, ப்ளஸ்
plus 40,000 ஓகேவா. ஸோ ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி சேர்த்து 40,000 போட்டாச்சு, பர்ச்சேஸருக்கு போட்டாச்சு. டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொஸ்டினில் இல்லை, ஸோ அதை விட்டுற வேண்டியதான். இப்போ இதை ஆட் பண்ணால் என்ன வரும்? 9 lakhs. ஸோ நமக்கு சிஆர்எஃப்ஓ கிடச்சாச்சு ஓகேவா. ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். சரி, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நமக்கு என்ன இருக்கிறது 3 ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் தான். சேலரிஸு, அட்மின் எக்ஸ்பென்ஸு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகேவா, ஒன்றா பார்க்கலாம். கொஸ்டினில் பாரு, சேலரிஸு இருக்குது, ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மின் ஓகேவா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ 3 ஆட் பண்ணேன். என்னென்னது இருக்குது? 1,60,000 ப்ளஸ் 50,000, 2,10,000 ப்ளஸ் 90,000, 3 lakhs. ஸோ நீ இதை எழுதி காமிக்கணும் ஓகேவா. எல்லாத்தையும் என்னென்னு எழுதி அமௌண்ட் போட்டு எழுதி காமிக்கணும். நான் அப்படியே டைரெக்டாக போடுறேன். ஓகே, என்ன வரும்? 3 lakhs ஆட் பண்ணால் ஓகேவா. ஸோ 9 lakh ப்ளஸ் 3 lakhs. ஸோ என்ன வரும்? 9 lakh ப்ளஸ் 3 lakh 9 lakh ப்ளஸ் 3 lakh 12 lakhs ஓகேவா. இப்போ இதை போடு. 12 lakhs டிவைடட் பை 15 lakh இன்ட்டு 100. ஸோ என்ன வரும்? சரி, ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ என்னன்னு கேட்டால் 80% ஓகேவா. சிம்பிள் தானே. ஸோ சம்மை எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோவுக்கு ஃபார்முலா போட்டுக்கும். கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான், ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு கொடுக்கல. ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா எழுதிப்பியா? எப்படி எழுதுவோம்? இது சிஆர்எஃப்ஓவையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணால் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு ஓகேவா. தென் சிஆர்எஃப்ஓக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், ஃபார்முலா எழுதி சப்ஸ்டியூட் பண்ணு ஓகேவா. ஓப்பனிங் இன்வென்ட்ரி, க்ளோசிங் இன்வென்ட்ரி தனித்தனியாக கொடுத்துருப்பாலாம், சேர்த்து சேஞ்ச் இன்வென்ட்ரிஸ்ன்னு கொடுத்துருவோம் ஓகேவா. தென் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் நமக்கு தெரியும், அந்த 3 எக்ஸ்பென்ஸையும் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணி, இல்லைனா போட தேவையில்ல, ஆட் பண்ணி போட்டுற வேண்டியதான். ஈஸி தானே. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். 15th sum. Calculate operating profit ratio ஓகேவா. சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ 3 கேஸ் கொடுத்துருக்கான். சிம்பிள். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோக்கு ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், டிவைடில் எப்பவுமே ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. நியூமரேட்டரில் என்ன வரும்? எது போடுறோமோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஓகே. ஃபஸ்ட் கேஸில் பாரு, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு கொடுத்துட்டான், ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்தான். ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டால் முடிச்சு போச்சு. 2 lakhs டிவைடட் பை 8 lakhs இன்ட்டு 100. ஓகே, கேல்குலேட்டரில் போட்டு பார்த்துக்கோ. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான், கேல்குலேட்டர் தான் நமக்கு அலோவ் பண்ணுறாங்களா. சரி, நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கொடுத்துருக்கான்? செகண்ட் கேஸ்லேயும் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் செகண்ட் கேஸில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இருக்குது 20 lakhs ஓகேவா. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான், ஆனால் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுக்கல. அதுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்கான்? ஆப்ரேட்டிங் காஸ்ட். நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட் தேவை, நமக்கு என்ன தேவை? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் தேவை. சரி, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணலாம். கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணால் எனக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துடும். பட் கொஸ்டினில் இந்த செகண்ட் கேஸில் கிராஸ் ப்ராஃபிட் கொடுக்கல, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் கொடுக்கல ஓகேவா. அப்போ செகண்ட் ஃபார்முலா என்ன ஞாபகம் இருக்கா? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து சிஆர்எஃப்ஓவையும் எடுத்துடுவேன். இந்த ஸ்டெப் கிராஸ் ப்ராஃபிட் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸை மைனஸ் பண்ணிவிடுவேன். இது ரெண்டுத்துக்கும் பேர் என்ன? ஆப்ரேட்டிங் காஸ்ட். வர்றது என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ ஃபார்முலா என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்லேருந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட் எடுத்துட்டால் நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்துடும். அது ரெண்டு தான் இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கான் பார். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 6 lakhs. புரியுதா? 6 lakh இன்ட்டு 100. ஓகே, கேல்குலேட்டர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கும். தென் தேர்ட் கேஸிலும் அதே தான் கண்டுபிடிக்கணும். பட் இதில் என்ன டேட்டா கொடுத்துருக்கான்னு பாரு. இதுலேயும் கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டான்? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ? 10 lakhs ஓகேவா. தென் வேறு என்ன கொடுத்துருக்கான்னா கிராஸ் ப்ராஃபிட்டு. கிராஸ் ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம், ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துருக்கோம். அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு கிராஸ் ப்ராஃபிட்டு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸு அந்த ஃபார்முலா போடலாம். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு கிராஸ் ப்ராஃபிட் மைனஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் ஓகேவா. கொஸ்டினில் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் டைரெக்டாக கொடுத்துட்டான் 1 lakhs.
பட் கிராஸ் ப்ராஃபிட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25% ஆன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். கிராஸ் ப்ராஃபிட்ன்றது என்னது? 25% ஆன் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். அப்படின்னா ஒன்றும் இல்லை, கிராஸ் ப்ராஃபிட் ஈக்குவல் டு ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கூட 25% மல்டிப்ளை பண்ணணும். ஓகேவா? எப்படி? ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொஸ்டினில் கொடுத்துறான் 10 lakhs இன்ட்டு 25% போடு. கேல்குலேட்டரில் எப்படி போடணும்? 10 lakhs இன்ட்டு 25% போட்டால் உனக்கு என்ன வருது? 2,50,000. ஓகேவா? ஸோ நமக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடச்சாச்சு. 2,50,000 டிவைடட் பை 10 lakh இன்ட்டு 100. ஓகே, கேல்குலேட்டரை போட்டு சிம்பிளிஃபை பண்ணி போட்டுக்கோ. ஓகேவா? ஈஸி தானே? நெக்ஸ்ட்டு 16th sum. From the following information, details of a business concern, calculate net profit ratio. ஓகேவா? சரி, net profit ratioக்கு என்ன ஃபார்முலா? ஈஸி, டிவைடில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100, நியூமரேட்டரில் நெட் ப்ராஃபிட்னா நெட் ப்ராஃபிட். ஓகே, கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான். ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் எவ்வளோ? 9,60,000 இன்ட்டு 100. பட் நெட் ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுத்துருக்கானான்னு கேட்டால் இல்லை. ஓகே, நெட் ப்ராஃபிட் வந்து இப்போ இதுக்கப்புறம் ஒரு சம் போடுவோம், அதில் எப்படி போடுறேன், அதில் டேரெக்டாக கொடுத்தோம் நெட் ப்ராஃபிட். இந்த ஒரே ஒரு சம்மில் நெட் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதனால் தான் நான் எழுதும் போது கூட இதில் வந்து நெட் ப்ராஃபிட்க்குலாம் எதுவும் ஃபார்முலா நான் சொல்லலை. ஓகே, நெட் ப்ராஃபிட்க்கு ரொம்ப சிம்பிள். நெட் ப்ராஃபிட்ன்றது என்னது? 11th ட்ரேடிங் பெயினில் படித்தவங்களுக்கு தெரியும். நெட் ப்ராஃபிட் இருந்து கடைசியாக வர ப்ராஃபிட். ஓகே, ட்ரேடிங் பெயினர் ஃபுல்லாக டேலி பண்ணிட்டு கடைசியில் நெட் ப்ராஃபிட் வரும். ஸோ என்னோடய இன்கம்லேருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் நான் மைனஸ் பண்ணால் வர்றது நெட் ப்ராஃபிட். ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ன்றது என்னது? சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஒரு எக்ஸ்பென்ஸ். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்ஸ். செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எக்ஸ்பென்ஸ். இந்த இன்கம்லேருந்து இந்த எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணோன்னா தட் இஸ் என்னது? நெட் ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு 9,60,000 என்ற இன்கம்லேருந்து மற்ற எல்லா எக்ஸ்பென்ஸையும் மைனஸ் பண்ணோம். எவ்வளோ? 5,50,000 மைனஸ் 1,45,000 மைனஸ் 25,000. ஓகே, போட்டால் என்ன வரும்? 9,60,000 மைனஸ் 5,50,000 மைனஸ் 1,45,000 மைனஸ் 25,000. ஓகே, போட்டால் என்ன வருது? 2,40,000. ஓகேவா? 2,40,000. ஓகே, இப்போ 2,40,000 டிவைடட் பை 9,60,000 இன்ட்டு 100 போட்டால் 25%. ஓகேவா? நெக்ஸ்ட்டு from the following trading activities calculate gross profit ratio, net profit ratio, operating cost ratio, operating profit ratio. ஸோ எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி டக்குன்னு எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே சம்மில் ரிவைஸ் பண்ணிடலாம். ஓகே, சரி, ஃபஸ்ட்டு என்னது? gross profit ratio. ஓகே, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சா இந்த சம் பாருங்கள், எல்லாமே கிளியர் ஆகிடும். gross profit ratioக்கு என்ன ஃபார்முலா? டிவைடில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் இன்ட்டு 100. நியூமரேட்டரில் என்ன போடணும்? gross profit எது போடுறோமோ. கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் ஃபஸ்ட் லைன்லேயே கொடுத்துட்டோம். என்னது? 4 lakhs இன்ட்டு 100. கிராஸ் ப்ராஃபிட் கொஸ்டினில் கொடுக்க மாட்டான். ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ரஃபாக ஒரு வாட்டி எழுதிக்கோ. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மைனஸ் சிஆர்எஃப்ஓ, அதுலேருந்து ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் சிஆர்எஃப் எடுத்துட்டா கிராஸ் ப்ராஃபிட், அதுலேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் எடுத்துட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ கிராஸ் ப்ராஃபிட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஆர்எஃப்ஓ மைனஸ் சிஆர்எஃப்ஓ. ஆர்எஃப்ஓ மைனஸ் சிஆர்எஃப்ஓ. ஸோ ஆர்எஃப்ஓ கொஸ்டினில் இருக்குது ஃபஸ்ட் லைனில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs. சிஆர்எஃப்ஓ கொஸ்டினில் இருக்குமா? இருக்காது. நம்ம ஃபார்முலா போடணும். சிஆர்எஃப்ஓக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் இருக்குல்ல? ஓப்பனிங் இன்வென்ட்ரி ப்ளஸ் பர்ச்சேஸ் ப்ளஸ் டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் க்ளோசிங் இன்வென்ட்ரி. ஓகேவா? ஓப்பனிங் இன்வென்ட்ரி க்ளோசிங் இன்வென்ட்ரி தனித்தனியாக கொடுப்பானா? இந்த மாதிரி பெரிய சம்மெல்லாம் சேர்த்து சேஞ்ச் இன்வென்ட்ரிஸ்ன்னு கொடுத்துருவான் 30,000. சம்டைம்ஸ் ப்ளஸ்ஸாகவும் இருக்கும், சம்டைம்ஸ் மைனஸாகவும் இருக்கும். ஓகே, பர்ச்சேஸ் இருக்கா கொஸ்டினில்? பர்ச்சேஸ் வந்து 2,10,000.
பர்ச்சேஸு 2,10,000, இது ரெண்டுத்தையும் சேர்த்து 30,000. இப்போ டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் ஏச்சிருக்காங்க. நமக்கு இருக்கிற ரெண்டே டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் என்ன? ஒன்று சொல்லுங்கள் என்னது? ஒன்று வேஜஸ்ஸு, இன்னொன்று கேரேஜ் இன்வெர்ட்ஸ். ஓகே, வேஜஸ் கேரேஜ் இன்வெர்ட்ஸ் எதுவுமே கிடையாது கொஸ்டினில். ஸோ டைரெக்டாக 2,40,000 தான் வந்து சிஆர்எஃப். அதை மைனஸ் பண்ண 2,40,000. ஓகேவா? 4 lakhல 2,40,000 போயிடுச்சுன்னா 1,60,000. ஓகேவா? ஸோ இதை மேலே போடு 1,60,000. ஓகேவா? இது தானே. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணி நீ போட்டுக்கோ. தென் நெக்ஸ்ட்டு அடுத்தது என்ன கேட்டிருக்கான்? நெட் ப்ராஃபிட் ரேஷியோ. நெட் ப்ராஃபிட் ரேஷியோ இருக்கிறதுல ஈஸி. நம்ம லாஸ்ட் செம்மும் பார்த்தோம். லாஸ்ட் செம்மும் என்ன ரொம்ப பெரிய மேட்டர்லாம் இல்லை. இந்த ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ன்ற இன்கம்லேருந்து எல்லா எக்ஸ்பென்ஸும் மைனஸ் பண்ணால் ரெவன்யூ ஃப்ரம் நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இந்த மாதிரி சம்மில் இந்த லாஸ்ட் லைனில் கொடுத்துருப்பான் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். இதுதான் நெட் ப்ராஃபிட். ஓகே, ஸோ நம்ம கேல்குலேட்லாம் பண்ணதால டேரெக்டாக எடுத்து போட வேண்டியதான். எவ்வளோ? நெட் ப்ராஃபிட் வந்து 80,000 டிவைடட் பை மேலே எவ்வளோ இருக்குது? ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 4 lakhs இன்ட்டு ஒரு 0 ஓகே இன்ட்டு 100. சிம்பிளிஃபை பண்ணி இது கேல்குலேட்டர் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிக்கோ. ஓகே, நெக்ஸ்ட் என்னது? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோ. ஓகேவா? ஆப்ரேட்டிங் காஸ்ட் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா? டிவைடில் ஆர்எஃப்ஓ. ஓகேவா? நியூமரேட்டரில் ஆப்ரேட்டிங் காஸ்ட்டு இன்ட்டு 100. ஓகேவா? கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டான் 4 lakhs. ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஈஸி தானே. சிஆர்எஃப்ஓவையும் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸையும் ஆட் பண்ணால் அதுதான் வந்து ஆப்ரேட்டிங் காஸ்ட். ஓகே, ஆப்ரேட்டிங் காஸ்ட்டுக்கு ஃபார்முலா சிஆர்எஃப்ஓ ப்ளஸ் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். சிஆர்எஃப் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோமா? 2,40,000. திரும்பவும் கேல்குலேட் பண்ணதால் ஒரு சம்முக்கு ஒரு வாட்டி கண்டுபிடிச்சா போதும். ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் என்ன நமக்கு இருக்கிறது? 3. சொல்லுங்கள். 1 என்னது? சேலரிஸு, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனு, அட்மின். ஓகே, இதில் என்ன இருக்குது? வெறும் அட்மின் மட்டும்தான் இருக்குது. சேலரியும் இல்லை, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனும் இல்லை. ஸோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். டைரெக்டாக 60,000 தான் நமக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ். ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன? 3 lakhs இன்ட்டு 100. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ கேல்குலேட் பண்ணி கேல்குலேட்டரில் போட்டால் ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக என்ன கேட்டிருக்காங்க? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோ. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஸ் யூஷுவல் டிவைடில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். நியூமரேட்டரில் என்ன? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு. ஓகேவா? கொஸ்டினில் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் கொடுத்துட்டாங்க, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுக்கல. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்னது நமக்கு? எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு கிராஸ் ப்ராஃபிட்லேருந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸ் மைனஸ் பண்ணால் வந்துட போகுது. கிராஸ் ப்ராஃபிட் ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 1,60,000. ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்ஸும் ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா? 60. அப்போ 1 lakhs. ஸோ சிம்பிள் தானே. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மேபி நீங்கள் இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ ரொம்ப கஷ்டம்னு நினச்சிருப்பீங்க. ஓகேவா? பட் இப்போது சிம்பிளாக இருக்கா? ஒன்றும் இல்லை, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டால் போதும். இதை ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா இதை வச்சு தான் நம்ம ரொட்டேட் பண்ணி ஒரு ஃபார்முலாவாக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சம். ரொம்ப சிம்பிள் சம். 2 marks 3 marksல கேட்பாங்க. ஓகே, இதுக்கு நான் ஃபார்முலா இன்னும் சொல்லலை, இதில் சொல்கிறேன். Following is the extract of balance sheet. Net profit before tax 60,000. Calculate return on capital employed. ஓகேவா? என்னது? return on capital employed. ROCE, return on capital employed. இதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவான். எக்ஸாமில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்னு கேட்பான், ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு கேட்பான். ஓகே, சரி. இப்போ இந்த ஃபார்மில் எப்படி ஞாபகம் வச்சுன்னா ரொம்ப சிம்பிள். நீங்களே சொல்லுங்கள். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பிஸ்னஸில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட் என்னது? கேபிட்டல். நம்ம பிஸ்னஸில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட்டு கேபிட்டல். அந்த கேபிட்டலுக்கு வர ரிட்டர்ன் என்னது? நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னா எதுக்கு அந்த பிஸ்னஸ் பண்ணுறோம்? ப்ராஃபிட்டு. ஸோ நெட் ப்ராஃபிட். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்முலாவை கொஞ்சம் ஃபேன்சியாக எழுதுறேன். கேபிட்டலை வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டுன்னு சொல்கிறேன். ஓகேவா? நெட் ப்ராஃபிட்டை நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஓகேவா? ஸோ கொஸ்டின்லேயே நெட் ப்ராஃபிட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸு கொடுத்துருவான். கொஸ்டின்லே நெட் ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் என்னது?
60,000. ஓகேவா, கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான். இப்போ கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னது? கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் நத்திங் பட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸையும் நான் கரண்ட் லயபிலிட்டிஸையும் ஆட் பண்ணால் அதுதான் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஓகேவா, நான் ஆல்ரெடி ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு பேலன்ஸ் ஷீட் போட்டு காமிச்சல. நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன், அதுக்கு எனக்கு பிளான்ட் அண்ட் மிஷினரி தேவை. பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்து 10 lakhs. ஓகேவா, ஸோ பிளான்ட் அண்ட் மிஷினரி 10 lakhs. ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் ஓனர் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான்னா 7 lakhs. 3 lakhs என்ன பண்ணேன் நான் அந்த எக்ஸாம்பிளில் பேங்க்லேருந்து லோன் வாங்கினேன். ஓகேவா, ஸோ இந்த ஒரு அசட் வாங்குறதுக்கு நான் மட்டும் கேபிட்டல் போடல, ஒரு பேங்க் கிட்டேருந்து வாங்கிடும். அதுவும் கிட்டத்தட்ட கேபிட்டல் மாதிரி தான், ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ கேபிட்டல் எம்ப்ளாய்டு இஸ் நத்திங் பட் இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸையும் நான் கரண்ட் லயபிலிட்டிஸையும் ஆட் பண்ணோம். ஓகே, என்ன இருக்குது? 2,50,000 1,50,000 ஆட் பண்ணால் என்ன வரும்? 4 lakhs. சாரி, ஒரு நிமிஷம். சரி, கொஸ்டின் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நெட் ப்ராஃபிட்டு 60,000. கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்ன சொன்னேன்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி இங்கே நீங்கள் எழுதி காமிக்கணும். ஓகேவா, ஆட் பண்ணி எழுதி காமிச்சா என்ன வரும்? 4 lakhs. ஓகேவா, 4 lakhs into 100. ஓகேவா, ஈஸி தானே? ஸோ ஓகே, புரிஞ்சுதா? பக்காவாக இருந்துச்சா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? நீங்கள் மட்டும் படித்தா போதுமா? இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கெல்லாம் வந்து ரேஷியோ அனாலிசிஸ் தெரியாதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, உங்களுக்கு ப்ராப்பராக இது கிளாஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா, நல்லா கிளாரிட்டி கிடச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தென் உங்கள் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, எது கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு கிளாஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா புதுசாக வந்து பார்க்குறவங்களும் கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ஓகே எல்லாம் நல்லா கமெண்ட் பண்ணியிருக்காங்க, கிளாஸ் நல்லா இருக்குன்னு அவங்களும் பார்ப்பாங்க. ஓகேவா, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதே மாதிரியே சஜஷன் இருந்துச்சுன்னா, என்னோடய வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இல்லை, ஆர் என்னோடய கிளாஸே ஒரு சிலது புரியல, ஏதாச்சும் சரியில்லைன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, பாய், லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.